அனைவருக்கும் வணக்கம். நோ யோர் பாத் வெபினார் சீரிஸ்ல யூஐ/யூஎக்ஸ் வெபினாருக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஸோ நான் வந்துட்டு மயூர்தன் ட்ரெண்ட் செட்ல ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸோ ஓகே, இதில் நிறைய பேர் வந்துட்டு நோ யோர் பாத் வெபினார் சீரிஸை வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இதுக்கு முதல் நடந்த வெபினார்ஸ்லேயும் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நோ யோர் பாத்ன்றது வந்துட்டு என்னன்னு சொன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய ஃபீல்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்துட்டு ஏற்றதா இருக்குமன்றதை நீங்க சூஸ் பண்றது தான் நாங்க இந்த நோ யோர் பாத் வெபினார் சீரிஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதுல ஆல்ரெடி நாங்க 2 வெபினார்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்துட்டு வந்த ஃப்ளட்டால வந்துட்டு எங்களோட கிளவுட் கம்ப்யூட்டிங்கை வந்துட்டு நாங்க இந்த மந்த் 23rd வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணி இருக்கிறோம். அண்ட் எங்களோட 3வது வெபினாரான யூஐ/யூஎக்ஸ் வெபினாருக்கு இன்றைக்கு நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. உங்களுக்காக இந்த நோ யோர் பாத் வெபினார் சீரிஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரெண்ட் செட். ஸோ ட்ரெண்ட் செட்னா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆனான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்றவங்களும், மற்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டெக்னாலஜி வந்து ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் வந்துட்டு ட்ரெண்ட் செட். ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை 3 வழியில மீட் பண்றாங்க. இதுல நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் செட்டோட ஆல்ரெடி பயணிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்க வந்துட்டு மந்த்லி ஃப்ரீ வெபினார்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த வெபினார்ஸ் மூலமா வந்துட்டு நீங்க ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரடக்ஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்க ஒரு பிசிக்கலா வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு சொன்னா அதுக்காக நாங்க வந்துட்டு பூட் கேம்ப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ரீசெண்டா வடமராட்சியில அண்ட் ஜெஃப்னால வந்துட்டு பைத்தன் பூட் கேம்ப்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி இருந்தாங்க. இனி இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு நாங்க பூட் கேம்ப்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் வந்துட்டு ஓகே, நீங்க இப்ப ஒரு டெக்னாலஜியை பற்றி வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்துட்டு நல்ல டெப்தா படிக்கணும்னு சொன்னா நாங்க பெய்ட் கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. நீங்க அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு லாஸ்டா எங்கட வடமராட்சியில நடந்த பைத்தன் பூட் கேம்ப்ல ஒரு சின்ன கிளிக்கை பார்த்துட்டு செஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட வெபினார்ஸோ அல்லது பூட் கேம்ப்ஸோ அல்லது எங்களோட கோர்சஸ் தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டையுமே நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களை சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் 3 சோசியல் மீடியாவிலையும் இருக்கிறோம். ஸோ இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது வந்துட்டு இப்போ சாட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்துட்டு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த லிங்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணியோ எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்றைய நாங்கள் வெபினார்ன முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு எங்களுக்கு இந்த வெபினாரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறவர் மிஸ்டர் ஸ்ரீராம். இவர் வந்துட்டு 3+ இயர்ஸா சர்ச் குளோபல்ல யூஐ/யூஎக்ஸ் டிசைனரா வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். இவற்றை எக்ஸ்பர்டைஸ் வந்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு என்னன்னு சொன்னா இந்த செஷன் முடிய Q&A செஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வர டவுட்ஸை வந்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செஷன் எண்டில் வந்துட்டு நீங்க வடிவா இன்ஸ்ட்ரக்டரோட கதைச்சு கொள்ளலாம். So let's welcome Mr. Sriram. Hello guys, good evening. So let's start the session. Let me share my screen. Okay, so yes, இப்போ இது என்னன்னா கிராஃபிக் டிசைன் என்றதை தாண்டி நாங்க போற விஷயம் வந்து யூசர் சென்டர்ட் டிசைன். ஸோ இது பேசிக்கா வந்து கிராஃபிக் டிசைனுக்கு மட்டும் அல்லாமல், ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மீன்ஸ் ஒரு வெப்சைட் அல்லது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது ஒரு ப்ராடக்ட் டிசைன் நீங்க கொடுக்கும் போது டேஷ்போர்டு சம்திங் அப்படி கொடுக்கும் போது நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க திங்க் பண்ண வேண்டியது யூசர்ஸ். சரியா? ஸோ ஈவன் ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்டை டெலிவர் டிசைன் பண்ணும் போதும் சரி, அல்லது நீங்க கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஏதாவது லிஸ்ட் ஒரு போஸ்டர் டிசைனோ சம்திங் அதை நீங்க டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியான ஆட்களை போய் சேரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ட்ரெண்ட் செட் வந்து இப்போ சோஷியல் மீடியா பப்ளிகேஷன்ஸ் செஞ்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட பப்ளிகேஷன்ஸ் வந்து
ஸ்ட்ரைட் பாயிண்ட்ல வந்து அவங்களோட டைப்போகிராஃபி பெரிய பிக் ஸ்கேல்ஸ் ஆஃப் டைப்போகிராஃபி என்னத்தை பத்தி சொல்ல போறான், என்ன டைப், யார் கதைக்க போறாங்க, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு விஷுவல் ஹைராக்கி வந்து கொடுக்குறான். அவ கொடுக்கும்போது யூசர்ஸ் ஆன நீங்க ரைட் ஓகே ஸோ தீஸ் ஆர் தி திங் அவங்க சொல்ல போறாங்கன்னு சொல்லி ஈஸியா கெதர் பண்ணி கொள்வீங்க. இது ஒரு சும்மா அதுல ஒரு போஸ்ட் டிசைனை போட்டு வெறும் டெக்ஸ்ட் அப்படி ஒரு ஒன் லைனர் டெக்ஸ்ட போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அதை வந்து யாருமே வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் வந்து go to read things. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாசிக்கிற பழக்கம் இருக்கா? ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸோ அல்லது நீங்க ஒரு அப்டேட் கொடுக்கும் போதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நாங்க யாருமே வாசிக்கிறே இல்லை. ஸோ குவிக்லி வாட் வி டூ இஸ் press accept. ஏன்னா பிகாஸ் என்னது வெறும் காப்பி மீன்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட் இருக்கு, அது அவ்வளவு பேஜஸ் நாங்க ஏன் வாசிக்க போறோம். ஸோ அது ஏன் நாங்க அது அவங்களோட ப்ரொடக்டால கொடுக்குறாங்கன்னா அதை வந்து பீப்புள் ஷுட் ஹேவ் ரீட் தட். என்ன பெரிய பெரிய ஃபார்மேட்ல விஷுவல் ஹைராக்கில கொடுக்க இல்லாது என்னது டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷனை கொடுக்கும்போது கண்டிப்பா நாங்க அதை வாசிச்சாகும். ஸோ இப்படிப்பட்ட அந்த சில ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸோட தான் எங்களோட செஷன்ஸ் என்கேஜ்மெண்டா போகுது. ஓகே ரைட். ஸோ யாருக்காவது சரி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் UI UX என்ன சின்ன குவிக் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிட்டு போறேன். ஸோ UI UX வந்து இட்ஸ் லைக் அ ஓஷன், ரைட்? நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை, டிசைன் பண்றது மட்டும் இல்லை UI. ஸோ பீப்புள் நீங்க வந்து யாராவது வந்து அந்த ஃபீல்டுக்கு நீங்க வர போறீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் டு லேர்ன் அபவுட் யூசர்ஸ். அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க ஃபர்ஸ்டா லேர்ன் பண்ணணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணாதான் நீங்க வந்து யூசர் இன்டர்ஃபேஸை டெலிவர் பண்ண முடியும். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து யூஐலயே ஜம்ப் இன் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ப்ராடக்டை யாருக்கு செய்ய போறீங்க, ப்ராடக்டை யாருக்கு டெலிவர் பண்ண போறீங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் ஆகும். சப்போஸ் அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆன பிறகு ஏன் யூசர்ஸ் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணாம விடுறாங்கன்றதுக்கு ரீசன் வந்து நீங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஒரு அந்த சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணல. Got the picture? ஸோ UI என்றது யூசர் இன்டர்ஃபேஸ், UX என்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பண்ண வேண்டியது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான் நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சைடை கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு UI-யை டெலிவர் பண்ணிடும். UI UX என்றது வந்து ஒரு செப்பரேட் ப்ரோசஸ், சரியா? நீங்க வந்து இப்போ ஸ்டார்ட் ஃபேஸ்ல நீங்க ஸ்கெட்ச்லன்னு சொல்றேன், சரியா? ஸோ ஒரு லெட்ஸ் சே நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்ய போறீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்டா செய்ய போறது வந்து எங்க ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும், அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டா வரும், அதாவது வேர்ட்ஸ்ல வரும். ஸோ இனி அதை என்ன செய்வாங்கன்னா பிசினஸ் அனலிஸ்ட் பிளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ஒரு என்டிட்டி டயக்ராம்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து யாருக்கு இது நாங்க செய்ய போறோம், இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்க போகுது என்னன்னு சொல்லி, சரியா? அது தனியாக செப்பரேட் செக்ஷன். ஸோ அது முடிஞ்ச பிறகு எங்க வரும்னு சொன்னா UI UX வரும். ஸோ UI UX-ல UI தான் ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே இருக்கு, UI UX. பட் அப்படி வராது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சா பிறகுதான் UI வரும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸுக்காக செய்ய போற அவ்வளவு ப்ரோசஸ். நீங்க எந்த ப்ராடக்டை செய்ய போறீங்களோ, லெட்ஸ் சே நீங்க ஃபேஸ்புக் மாதிரி சிமிலர் ஒரு வெப்சைட் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஃபுல்லா லேர்ன் பண்ணீங்க. அதாவது வந்து அந்த ஆப் வந்து யாருக்காக செய்ய போறீங்க, அந்த ஆப்போட கம்பெடிட்டர்ஸ் யாரு, அந்த ஆப்ல இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த ஆப்பை இன்னும் அப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று நடக்கும். அந்த அவ்வளவு ரிசர்ச் ப்ரொசஸ் தான் நாங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், சரியா? அவ்வளவு ப்ரொசஸ் யூசர் ரிசர்ச் நடந்து அந்த 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 ஃபுல் சர்க்கிள் இருந்து வர ஒரு அவுட்புட் இருக்கு தானே, அந்த அவுட்புட் தான் யூஐக்கு இன்புட்டா இருக்கு. ஏன்னா ரிசர்ச் செய்யாம நீங்க ப்ராடக்ட் செய்ய இயலாது, அதாவது ப்ராடக்டை டிசைன் பண்ண இயலாது. ஸோ முதல் வந்து ஸ்கெலெட்டனை ரெடி பண்ணணும். ஸ்கெலெட்டனை ரெடி பண்றதுக்கு ஃபுல் ரிசர்ச் வந்து நடக்கணும். அந்த ரிசர்ச் நடந்தா தான் நீங்க இங்கால ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்டை நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல இருக்கிற கொஞ்சம் ப்ரோசஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ப்ரோசஸ் தான் நாங்களே பார்க்க போறோம். ஏன்னா எனிஒன் கேன் UI டிசைனர், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ஒரு ஈஸ்தெட்டிக் கிரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா எனிஒன் கேன் பி a UI டிசைனர். ஸோ UI டிசைனர் என்றதை தவிர்த்து UI டிசைனர் ஷுட் என்ன தெரிஞ்சிருக்கோம்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கோம், சரியா? நான் அதே உங்களுக்கு நான் இதை சொல்லி தாரேன்னா நான் ஃபேஸ் பண்ணது வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு வரும்போது என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும்.
ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எங்க இருந்து வருமாண்டா இப்படியான பிளாக்கர்ஸ்ல இருந்து. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண போறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வர பிளாக்கர்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அப்ப அந்த ஃபில் பண்ணினா தான் நீங்க என்ன செய்யலாம், யூஐஏ டெலிவர் பண்ணலாம் கிளையண்ட்டுக்கு. புரியுதா? சோ அதோட மெயின் ப்ரோசஸ் தான் நாங்க குயிக் ஓவர்வியூவா இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இதுக்குள்ள கணக்கு ப்ரோசஸ் இருக்கு. அதனால நான் இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதுதான் மெயின் ரீசன். அதாவது வந்து யூஐ யூஎக்ஸ்ல வந்து யூஎக்ஸ் பார்ட்ல இம்பாக்டா இருக்க போற விஷயம் தான் யூசர் சென்டர்ட் டிசைன். ரைட்? இதுக்குள்ள ஓவரால்ல கணக்கு விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ நீங்க இந்த கரையை பார்த்து சூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பூட் கேம்ப்ல 3 months பூட் கேம்ப்ல இருக்கிறாங்களும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு எல்லாம் ப்ரொசஸ் பை ப்ரொசஸ் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, நானும் துவாரகன் சொல்லி இன்னொரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் ப்ரொசஸ் பை ப்ரொசஸ் 3 months பூட் கேமை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு எங்களால கொடுக்கலுமோ அவ்வளோத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துனாங்க. ஏன்னா அங்க நாங்க பார்த்த விஷயம் வந்து அவங்களுக்கு யூஐ தெரிஞ்சிருக்கு, கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு, யூஎக்ஸ் என்றது வந்து அவங்களுக்கு யாருமே கைட் பண்ணல. ஸோ எனக்கு கைட் பண்ணாத விஷயத்தை தான் நான் இங்க டெலிவர் பண்றேன். நானும் துவாரன் தான் லாஸ்ட் புக் கேம்ப். ஸோ hope got the picture I guess. So let's dive into the next section. Right, யாராவதுக்கும் வந்து யூசர் சென்டர் டிசைன் என்ன தெரியுமா? யூசர் சென்டர் டிசைன் என்றா நீங்க செய்ய போற டிசைன் ப்ரோசஸ் வந்து யாருக்கா செய்ய போறீங்கன்னா யூசர்ஸை சென்டரா வச்சுக்கொண்டு செய்ய போறீங்க. நீங்க செய்ய போற அவர விஷயம் வந்து யாரை ஒக்கிபை பண்ணணும்னா யூசர்ஸை ஒக்கிபை பண்ணணும். அப்படி இல்லையா தேர்ஸ் நோ வேல்யூ. தேர்ஸ் நோ வேல்யூ வேண்டா நாங்கள் என்ன செய்யலாது, ப்ராடக்ட் சக்சஸ் ஆகாது. நீங்க கூடுதலா பாருங்க, சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் பேசஸ்ல வந்து நல்ல எமர்ஜிங்கா எல்லார்ட்டையும் போய்கொண்டிருக்கும். தென் சடன்லி கோ பேக் அண்ட் ஃபேட் அவே, அதாவது ஃபேட் ஆகி போயிருக்கு. ஏன்னா யூசர்ஸை வந்து ஒக்கிபை, அதாவது வேல்யூ கொடுக்காத அப்ளிகேஷன்ஸ் வந்து யூசர்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் மை ஷோ எல்லாருக்கும் தெரியும். சரியா? புக் மை ஷோ வெப்சைட் அப்ளிகேஷன் மொபைல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குவிக் ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க அதே வேற அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா அது லிட்டில் பிட் ஆஃப் ப்ரோசஸ் இருக்கு. ஸோ சம் இவெண்ட்ஸோ இவெண்ட்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா சில ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க மூவி தியேட்டர்ஸ் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயத்துக்கு போகும்போது என்ன தேவைன்னா எங்களுக்கு சீட் வேணும், இந்த டேட்ல இவ்வளவுதான். அப்ப அதை தவிர்த்து வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒன்றுமே இல்லை. நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ஸ்ல வந்து நீங்க கூடுதலா ரீல்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க தெரியாது. ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து கேட்பாங்க, ஹவு டஸ் புக் மை ஷோ வந்து ஸ்டில் வந்து இன்னுமே லீட்ல இருக்கு வேற இண்டிஜினியஸ் நேட்டிவ் ஆப்ஸ் இந்தியாவில் வர்ற அப்ளிகேஷன்ஸை விட ஏன் நேட்டிவா இருக்குன்னா சிம்பிள் பிளஸ் குவிக் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது வந்து நீங்க பாருங்க, புக் மை ஷோ ஆப் ஓபன் பண்ணுவீங்க. ஓபன் பண்ணி முதல்ல என்ன பார்ப்பீங்க, உங்களை புக் மை ஷோல ஸ்ரீலங்கன் ரீஜன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுல மூவிஸ் லிஸ்டா இருக்கும். மூவிஸை கொடுப்பீங்க. மூவிஸை கொடுத்தோன்னா அடுத்த விஷயம் என்ன செய்யும், டேட்டை பார்த்து சீட் செலெக்ஷன் இருக்கும், எத்தனை சீட், பேமெண்ட் அது ஒரு அட்லீஸ்ட் 3 to 4 கிளிக்ஸ்ல வந்து யூசர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுது. அதால தான் ஸ்டில் தே ஆர் யூசிங் புக் மை ஷோ. பீப்புள் ஆர் யூசிங் புக் மை ஷோ எவ்ரிவேர். சரியா? got the picture? அதனாலதான் இந்த ப்ரோசஸ் வந்து யூசர் சென்டர் டிசைனை வச்சுதான் இருக்கு. ஏன்னா யூசர்ஸ் எது ஈஸியா தேவைப்படுதோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க அந்த ப்ராடக்டால. யூசர் சென்டர் டிசைனுக்கு முதல் 2 விஷயம் இருக்கு. அதாவது டிசைன் திங்கிங், மற்றது வந்து யூசர் சென்டர் டிசைன் சொல்லுவாங்க. டிசைன் திங்கிங் என்றது வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ப்ரோசஸ் செஞ்சோன்னு இருப்பீங்க. அந்த ப்ரோசஸ்ல திடீரென்று ஒரு பிளாக்கர் வந்து, அதாவது வந்து நீங்க ஸ்டார்ட்ல என்ன செஞ்சிருவீங்க, ஒரு ப்ராடக்டை செய்ய போறீங்கன்னு சொல்லி ஐடியா ஒன்று எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்க செஞ்சு கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு பிளாக்கர்ஸ் வரும். நீங்க கூடுதலா வந்து யோசிச்சு பாருங்க, உங்களோட கேம்பஸ் ப்ராஜெக்ட் அல்லது நீங்க வேற ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு திடீரென்று நீங்க அந்த ப்ரோசஸ் செய்யாம சும்மா ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு போக்குல திடீரென்று ஒரு பிளாக்கர் வரும். அந்த பிளாக்கர் ஏதாவது பண்ணலாம், இது இங்க வரக்கூடாது, இங்க இது என்ன செய்யலாம், இதுக்கு இப்படி. அது வந்து டிசைன்ல மட்டும் இல்லை, ஈவன் ஆன் டெக்னிக்கல் சைட் அதை அதை கரியர் பாத்துல வர சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப இது இப்படியான விஷயத்த நீங்க அந்த டைம்ல சால்வ் பண்ணுவீங்க. அப்ப அந்த சோல்விங் ப்ரோசஸ் டக்குன்னு சொல்லுவேன் என்னன்னா டிசைன்
திங்கிங்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல வந்து சொல்யூஷனை பேஸ் பண்ணி நீங்க குயிக்கா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும். சரியா? நான் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. நான் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ்னா இப்ப பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போய்கொண்டு இருக்காது. அப்ப ஸ்டார்ட்ல இருப்பினா ஒரு லீனியர் ப்ராசஸ்ல இப்படி இப்படியே போகாது. இவர் இப்படி வருவார், இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், திருப்பி வருவார், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப மார்க்கும் அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணது. புரிஞ்சுதா டிசைன் திங்கிங் என்னன்னு? Got the picture? Nice, cool. Right. User centered design என்னண்டா நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க என்னத்தை செய்வோம்டா எமோஷனல் ரீதியா யூசர்ஸ வந்து கெதர் பண்ணுவோம். யூசர் நீட்ஸை வந்து கெதர் பண்ணுவோம். சரியா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கு லாட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் மூட் ஸ்விங்ஸ் என்ற வேர்ட் தெரியும் தானே? ஸோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒழுங்கா ரன் பண்ணல, ஒரு ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராடக்ட், வெதர் இட்ஸ் வெப்சைட் ஒரு ப்ராடக்ட் டிசைன் டேஷ்போர்டோ மொபைல் ஆப்போ வட்டவர் நீங்க வந்து ஒழுங்கா ரன் பண்ணலன்னா நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண விரும்புவீங்களா? இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கெம் ஸ்கேனர்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. சரியா? நீங்க சும்மா ஆப் ஸ்டோர்லயே போயோ இல்ல பிளே ஸ்டோர்ல போயோ கெம் ஸ்கேனர் அடிச்சீங்கன்னா லாட் ஆஃப் கெம் ஸ்கேனர் ஆப்ஸ் வரும். ஆனா நீங்க கூடுதலா யூஸ் பண்ற எதுவா இருக்கும்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் கலர்ல ஒரு கிரீன் கலர் சிஎஸ்என் போட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுதான் கூட யூசர்ஸ் விரும்புவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி எஸ்இஓ செஞ்சிருப்பாங்க. எஸ்இஓன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ற சிஎஸ் ஸ்கேன் சொல்லி அடிச்சீங்கன்னா அந்த ஸ்கேன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். அப்ப அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வாங்க? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவாங்க. ஏன்னா சில லோடு இருக்கும், சில வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு அது ஃபெடப் ஆயிடும். சில இதுல பிடிஎஃப் சர்வ் பண்ணிடலாது, சில இதுல ஜேபேக்கை தான் சர்வ் பண்ணிடலாம். எங்களுக்கு என்ன தேவை? பிடிஎஃப் தான் தேவை, ஸ்கேன் பண்ணினோம்டா. ஸோ அவங்க என்ன செய்வாங்க? அப்ளிகேஷன்ஸை ஒவ்வொரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை பிடிச்சிருவாங்க. அப்ப அந்த கடைசியா ஃபைனலா ஒரு அப்ளிகேஷன் நீங்க எடுத்து வச்சுக்கீங்க தானே, அந்த அப்ளிகேஷன் என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ராடக்டை செய்ய முதல் மற்ற எல்லா கம்பெடிட்டர்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கம்ப்யூட்டர் இந்த ஆப் 1ல இவ்வளவு இருக்கு, இந்த ஆப் 2ல இவ்வளவு இருக்கு, ஆப் 3ல இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை நாங்க சால்வ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை நாங்க கொண்டு வருவோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா எமோஷனல் ரீதியா அவங்களே அந்த அப்ளிகேஷன் செட் ஆஃப் பீப்புளை வச்சு அவங்களே வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்களே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க? அதுல இருக்கிற பெயின் பாயிண்ட்ஸை எடுத்து ஓகே நாங்க ஒரு குட் ப்ராடக்டா கொடுப்போம், யூசர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். ஸோ அவங்க எமோஷனல் ரீதியா எல்லா விஷயத்தையும் கெதர் பண்ணி ஒரு டிசைனை நாங்க டெலிவர் பண்ணுவோம். ஸோ இதை நாங்க சொல்லுவோம் யூசர் சென்டர் டிசைன். அதாவது வந்து இதுல பாருங்க மிக்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் டூல்ஸ் இருக்கு, சர்வேஸ், இன்டர்வியூஸ் இருக்கு, பிரெயின் ஸ்டார்மிங் இருக்கு, யூசர் நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சரியா? இப்ப டிசைன் திங்கிங்க்கும் யூசர் சென்டர் டிசைனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. யூசர் சென்டர் டிசைன் வந்து ஒரு லீனிங் அப்ரோச் இருக்கு. அதுல இங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும், இங்க ஒரு பிளாக் இருந்தா திருப்பி இங்கதான் வரும், திருப்பி இங்க போகாது முதலாவது ஸ்டெப். ஸோ இது லீனியர் ப்ராசஸ் யூசர் சென்டர் டிசைன். டிசைன் திங்கிங் வந்து நான் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ். அது இப்படி 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 போய் வரும் பிளாக்கர்ஸ் வரும்போது. ஏன்னா சொல்யூஷன் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அது. 4 டிசைன் திங்கிங் ரூல்ஸ். சரியா? இப்ப நாங்க பார்த்த டிசைன் திங்கிங்ன்றது தானே, அதுக்குள்ள 4 ரூல் இருக்கு. சரியா? அதை பத்தி குயிக்கா பார்ப்போம். சரியா? முதலாவது வந்து ஹியூமன் ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிசைனர்ஸ் திங்க் ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி எண்ட் யூசர்ஸ். அதாவது வந்து நாங்க டெவலப் செய்ய போற ப்ராடக்டை வந்து யாருக்காக செய்ய போறோம்னு பார்க்கணும். சரியா? 2 விஷயம் சொல்லுவாங்க. இப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல 2 டாபிக், ஒரு கண்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ் இருக்கு. அதாவது வந்து நாங்க யூசர்ஸை பார்க்கணுமா ஹியூமன்ஸை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு. சரியா? ஹியூமன்ஸ் சொன்னோம்னா நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லாம யாருமே யூஸ் பண்ணலாம். சரி, அது ஹியூமன்ஸை கெதர் பண்ணுவாங்க. யூசர் சென்டர்டுனா என்ன செய்வோம்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் செய்ய போறீங்க, அந்த ப்ராடக்டை பர்டிகுலர் யூசர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. ஓகே ரைட். ஸோ இங்க ஹியூமன் ரூல் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எண்ட் யூசர்ஸ் நீங்க யாருக்காக செய்ய போறீங்க இந்த ப்ராடக்ட்னு சொல்லி பார்க்கணும். சரியா?
அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க எமோஷனல் ரீதியா என்னென்ன அதுல எல்லாம் இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு ஓல் விஷயத்தையும் கேதர் பண்ற அந்த ரூலை சொல்லுவாங்க ஹியூமன் ரூல்னு சொல்லுவாங்க. ரைட். ரெண்டாவது வந்து ambiguity ரூல்னு சொல்லுவாங்க. ambiguity ரூல் சொன்னா என்னன்னு சொன்னோம்னா, ரைட், அதுலயும் வந்து ரெண்டு கண்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ் இருக்கு. சரியா? டிசைனர்ஸ் சரி, ஒரு ப்ராப்ளம் சால்வர் சரி, ஆல்வேஸ் திங்க் என்னன்னு சொல்லணும், அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரி, நீங்க ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேட போறீங்கன்னா ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த அந்த மார்க் சக்கர்பர்ட் ரிலேஷன்ஷிப் விஷயம். மார்க்குக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தபடியா அவருக்கு எந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றேன்னு தெரியாம போயிடுச்சு. அப்ப திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, அதை வந்து ஒரு பவுண்டரி, ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுக்காம ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸை பாருங்க. இந்த ஃபீச்சரை வந்து இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு வர ஏலும் இருந்திருந்தா, சரி, நீங்க ஒரு பாக்ஸா வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு லிமிடேஷன்ஸ் தான் இருக்கு, அதாவது இதுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ண போறீங்க இந்த பாக்ஸுக்குள்ளேயே. ஸோ நீங்க என்ன செய்றீங்க, இதுக்குள்ளேயே பாக்குறீங்க இல்லை எனக்கு சொல்யூஷன் வரையில. ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியில சில ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன, ஓகே இந்த ஃபீச்சர் இதுல ஆட் பண்ணோம்னா மேபி எங்களுக்கு சக்சஸ் இருக்கும், யூசர்ஸுக்கு ஃபீசிபிளா இருக்கும். சரியா? ஸோ அப்ப என்ன செய்றீங்க, ஒவ்வொரு பாக்ஸுக்கு அங்கால இருக்கிற ஒரு ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எடுத்து இதுக்கு போடுறீங்க. அப்படி போடுற அந்த ரூலை சொல்லுவாங்க ambiguity ரூல். அதாவது வந்து ஆல்வேஸ் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிப்பேன்டா, தேர் இஸ் நோ பாக்ஸ். சரியா? அது நீங்க கரியர் பில்ட் பண்ண கொள்ள நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. நாங்க வந்து எங்கட டிரெக்டர் ராம் சொல்ற மாதிரி தான், தேர் இஸ் நோ செட் ஆஃப் ரூல்ஸ். சரியா? எங்களுக்கு நாங்க அடக்கி கொள்றதுக்காகத்தான் தேர் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனாலதான் நாங்க ஹியூமன்ஸ். சரியா? ப்ராப்ளம் சால்விங் வரும்போது எப்பவுமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றீங்களா இல்லையோ, தேர் இஸ் நோ பாக்ஸ் ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தேர் இஸ் நோ பாக்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட மைண்ட் வந்து வேற பாசிபிலிட்டிஸ் உள்ள ஐடியாவை கெதர் பண்ணா அந்த பாசிபிலிட்டிஸ் ஒரு ஃபீச்சர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஹை எண்ட் வேல்யூ கொடுக்கும். Got the picture? Next one, redesign rule. Coding knowledge, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கோடிங் என்ற ஒரு செக்டர் வேற, UI UX என்ற ஒரு செக்டர் வேற. சரியா? ஸ்ரீலங்காவில தான் என்ன செய்யறாங்கன்னா UI UX வந்து UX என்ஜினியர் ஆக்கி whoever do UI UX design should code ன்னு சொல்லுவாங்க. சரியா? பேசிக்கா வந்து UX கரியர்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாங்க செய்யற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உண்மையா டெவலப் பண்ணி 7 ஆண்டு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உங்களுக்கு பேசிக் என்ன செய்யும், கோடிங் நாலேஜ் சொல்லி நீங்க படிக்க தேவையில்லை. யூ கேன் ஆஸ்க் வித் யர் ஃப்ரெண்ட்ஸோ வட்டவர், அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி இப்ப நீங்க செய்யற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ஓகோண்டு ஹை லெவல்ல நீங்க செய்யறதுக்கு வந்து யூசருக்கு ப்ளீஸ் ஆகாம இருக்கும். ஆனா அதை வந்து நீங்க டெவலப்பர்கிட்ட கொடுக்கும் போது மேபி அதுல சின்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படியான விஷயங்களை வந்து நீங்க ஜென்ரலா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் மீன்ஸ் ஒரு டேஷ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்க இருந்து இந்த பட்டனை கொடுத்தா இது ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஒரு பாப்அப் அல்லது ஒரு அங்க இருக்கிற ஒரு இன்னொரு டேபிள வந்து ஒரு செட் ஆஃப் ஃபீல்ட்ஸை வந்து நீங்க இங்க ஓப்பன் பண்ண போறீங்கன்னா ப்ராடக்ட் சைட்ல அது வந்து டெக்னிக்கல் சைடா 7 சொல்லி கேதர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த டிஃபைன் நாங்கள் படிப்போம் உங்களுக்கு டிஃபைன் ஃபேஸ்ல என்ன செய்வாங்கன்னா 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட், UI UX டிசைனர்ஸ் பிளஸ் டெவலப்பர்ஸ். இது வந்து நீங்க ஒரு ஒதென்டிக்கான ஒரு ப்ராசஸ் போகணும்னா இந்த 3 பேரையும் வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க கெதர் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இது பாசிபிளான்னு சொல்லி நீங்க பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். சரியா? பேசிக்கா நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க செய்யற டிசைனை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ட கேளுங்க. உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியுமானா உங்களுக்கு தெரியும், ஓகே திஸ் கேன் பி டெவலப்ட் ஓ நோட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லையா யூ கேன் ஆஸ்க் வித் யர் ஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரெண்ட்ட கேட்கலாம், ரைட் இது வந்து இப்படி செய்ய இயலுமா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா இந்த பாப்அப் ஓப்பன் ஆக இயலுமான்னு சொல்லி நீங்க பாசிபிலிட்டிஸ் கேட்கலாம். அப்ப அந்த பாசிபிலிட்டிஸ் கட் ஆச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், அடுத்த ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டியை யோசிக்கலாம் சொல்யூஷன் கொடுக்கல. இப்ப புரியுதா யூசர் சென்டர் டிசைன் என்னன்னு? டான்ஜிபிலிட்டி ரூல். டான்ஜிபிலிட்டி ரூல்னு சொன்னது என்னன்னா, நீங்க
அப்பப்ப நீங்க செய்யற டிசைனை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதுதான் இப்ப நான் இப்ப சொன்ன கோடிங் நாலேஜ் தேவையா. அதாவது வந்து நீங்க செய்யற ப்ரொசஸை வந்து வித்தின் த பிஎம் நீங்க ஃப்ரீலான்ஸா ஸ்மால் சர்க்கிள் அண்ட் ஸ்டார்ட் அப் அல்ல நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் செய்றீங்க, கிளைண்ட் ஒரு ஆள் வரேன் இதை செஞ்சு கொடுக்கணும்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியாது, இன்னொரு ஃப்ரெண்ட்டை கொடுப்பீங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கணும் இது ப்ரொசஸ் ஆக மாட்டோம். அப்ப டெஸ்ட் பண்ணணும். நாங்க பேக் அண்ட் ஃபோர்த் வந்து டெஸ்ட் பண்ணணும். அது வந்து என்ன செய்யலாம், ஒரு யூசரோட டெஸ்ட் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி படி செய்வார். அவருக்கு தெரியாது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு மாதிரி. இப்ப யூசர்ஸ் வந்து இங்க வருவார் பேக் போவார் அப்படின்னு சொல்லி கணக்கு விஷயம் இருக்குதானே பேக் அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஜெனரலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்க செஞ்ச ஈவன் இந்த டிசைன் கூட ப்ரோட்டோடைப்பா நீங்க சென்ட் பண்ணலாம் ஃபிக்மால. சரியா, அது ஆக்சுவல் ஹை அண்ட் ப்ராடக்டாவே இருக்கு. அப்ப நீங்க அப்படி கொடுக்கும்போது நார்மல் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் செட் அந்த யூசர்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே இந்த பட்டன்ல இருந்து கிளிக் பண்ணா இங்க வருது, ஆனா ஏன் திருப்பி இங்க வரையில சொல்லி அப்பப்ப ப்ராப்ளம் டெஸ்டிங்ஸ் நடக்கும். டெஸ்டிங் நடந்தா தான் என்ன செய்யலாம், நீங்க சொல்யூஷனை ஃபுல்ஃபில் பண்ண இயலுமா இருக்கும். ஓகே, so these are the 4 design thinking rules. Okay, got the picture? Right. So அதான் நான் சொல்றது, it's not about coming up with the right idea, right? It's about generating the broadest range of possibilities. எப்பவுமே அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது உங்களோட ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்லயும் சரி, நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, டெவலப்பர்ஸுக்கு வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நல்ல ஐக்யூ நாலேஜ் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, ஓகே இந்த கோட்ல நீங்க கோல் பண்ணலாம், இதை இந்த டேபிள்ல இங்க கோல் பண்ணலாம்னு சொல்லி கணக்கு விஷயம் நீங்க யோசிப்பீங்க தானே உங்களோட சைடால. அப்ப அது மட்டும் எல்லா கேரியர்ஸுக்கும் இது சூட் ஆகும். சரியா, ஓகே ரைட். இப்ப 5 phases of design thinking process. கிட்டத்தட்ட இதுவும் யூசர் சென்டர் டிசைனை கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரியா, கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதுல இருக்கிற ப்ரோசஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். சரியா, டிசைன் திங்கிங் ப்ரோசஸ்ல வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவது வந்து எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், இம்ப்ளிமெண்ட். சரியா, எம்பத்தைஸ்ன்னு சொன்னா நீங்க யூசர்ஸை பத்தி ஃபுல்லா அவங்களோட சைடால அவங்கள ஃபுல்லா நீங்க அறிஞ்சிடும். அதாவது ஒரு சேயிங்ஸ் இருக்கு, எப்படின்னா நீங்க ஒரு ஆளை பத்தி அறியணும்டா நீங்க அவங்களோட ஷூக்குள்ள போய் நீங்க கால் வச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு அந்த ஷூ வந்து இறுக்கமா இருக்கா லூஸா இருக்காண்டு. நாங்க வெளியில இருந்து ஒன்றுமே பார்த்து சொல்லலாம் தானே. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யும் போது எப்பவுமே வந்து எண்ட் யூசர்ஸ் சரி, டார்கெட் ஆடியன்ஸும் சரி, அவங்களோட சைடால யோசிக்கணும். எப்பவுமே வந்து எனக்கு நான் செய்யக்கூடாது. எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் யூஎக்ஸ் டிசைனர், நான் ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்றேன்னுடா நான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த பட்டன் போட்டா எனக்கு நல்லா இருக்குன்னு நான் யோசிக்க கூடாது. ஸோ ஐ ஹேவ் டு செக் ஹவு த யூசர்ஸ் ஃபீல். புரியுதா, அதே எம்பத்தைஸ். ரெண்டாவது வந்து டிஃபைன். நீங்க அவ்வளோத்தையும் எடுக்கும் போது அவளுக்கு அந்த ஷூ ஃபிட்டா இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் கெதர் பண்ணீங்க தானே, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க பெயின் பாயிண்ட்ஸ் அல்லது என்னன்னு சொல்றது ரிக்வயர்மெண்ட்ஸ் கெதரிங்னு சொல்லுவாங்க. அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துட்டு என்ன செய்வீங்க, டிஃபைன் பண்ணுவீங்க. என்னத்தை டிஃபைன் பண்ணுவீங்க, ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுவீங்க. அந்த ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்க செய்ய போறீங்க, ஐடியேஷன்ல செய்வீங்க. சரியா, அந்த ஐடியேஷன் பார்ட்ல கணக்கு ப்ராசஸ் இருக்கு. சரியா, நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸா சொல்றேன். சரியா, அடுத்தது அந்த செஞ்சு ஐடியேட் பண்ண டிசைனை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணீங்க. அதாவது இப்படி ஒரு ஐடியேஷன் இருக்கு, இப்படி ஒரு ஐடியேஷன் இருக்கு, இப்ப ரெண்டு லிங்க் பண்ணுவீங்க. அதாவது இதுக்குள்ளால நடக்கிற ப்ராசஸ் இங்க போய் இங்க இருந்து வர ப்ராசஸ் இங்க வரும். அப்ப ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராடக்ட் எப்படி என்கேஜ் ஆகும்னு சொல்லி ப்ரோட்டோடைப் இருக்கு. இந்த ப்ரோட்டோடைப் பண்ணது என்ன செய்வீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க, ரியல் வேர்ல்டுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, தீஸ் ஆர் த 5 டிசைன் திங்கிங் ப்ராசஸ். சரியா, புரியுது? இது பேசிக்கான ஒரு டாப் லெவலான ஒரு ஐடியா தான் நான் சொன்னேன். இதை கொஞ்சம் டீப்பா இங்க பார்க்க போறோம். Got the picture? Right. இப்ப இன்ட்ரோடக்ஷன் டு யூசர் சென்டர்ட் டிசைன். சரியா, இப்ப கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். யூசர் சென்டர் டிசைன் என்ன, டிசைன் திங்கிங் ப்ராசஸ் என்னன்னு குயிக்கா சொல்றேன். சரியா, நான் முதல் சொன்ன மாதிரி தான் யூசர் சென்டர் டிசைனுக்குள்ள ரெண்டு வகையா பிரிக்க இல்லாத, ஆனா 2 வகையா யோசிக்கலாம். எப்படின்னு சொன்னா ஹியூமன் சென்டர் டிசைனா அல்லது யூசர் சென்டர் டிசைனா. சரியா, ஹியூமன் சென்டர் டிசைன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சைக்காலஜிக்கல் பிளஸ் எமோஷனல் ரீதியா யூசர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நாங்க எடுத்துக்கொள்வோம். சரியா, அது வந்து ஹியூமன் சென்டர் டிசைன். யூசர் சென்டர் டிசைன் என்னன்னா அந்த யூசர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல ஒரு சிச்சுவேஷன் ஒரு என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல அஃபெக்ட் ஆகியிருப்பார். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், இன்டராக்ட் ஆகணும் அவரோட. சரியா,
இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ்புக்கை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹியூமன்ஸுக்காக செய்யப்பட்டது, ஒரு ஸ்பெசிபிக் பீப்புளுக்காக செய்யல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பெசிபிக் பீப்புள் என்னடா அவங்களோட பயோகிராஃபில சொல்றது என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்களோட கேம்பஸுக்கு தான் ஒன்று செஞ்சிருந்தவங்க. அவங்க பேர் என்ன ப்ரோடா யோசிச்சவங்கன்னா அந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா கேம்பஸையும் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஜெஃப்னா ஜூனியில ஒரு அப்ளிகேஷன் செய்றீங்க. ஜெஃப்னா ஜூனியில இருக்கிறார்கள்ட பயோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன கெரியரை சூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட பேசிக் டீடைல்ஸ் சொல்றாங்க, அவங்களோட ஹொபி என்னன்னு சொல்லி. அப்படி ஒரு செக்டர் இருக்கும்போது பேருந்து என்ன செய்யறோம், இதை அப்படியே ஒரு யூனிக் கனெக்ட் பண்றோம். அப்ப இங்க தனியா இருக்கிறது வந்து என்னன்னு சொல்ற யூசர்ஸுக்கு, இங்க எல்லாரையும் எடுக்கக்குள்ள யூசர்ஸ் சொல்லி பிறப்பு. புரியுதா? அதெல்லாம் சொல்றேன் பாருங்க. Users in the design takes a less emotional approach and focus on the situational environmental focus factors. சரியா? At the end of the day உங்க லெக்சர் ஸ்லைட ஷேர் பண்ணப்படும். சரியா? cool. Right. இதுலயும் வந்து சேம் விஷயம் தான். சரியா? இதுல 4 key principles இருக்கு. சரியா? அது என்னன்னா எம்பதி, சேம் திங் எம்பதி. அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது வந்து யூசர்ஸுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அவங்களுக்காக நீங்க செய்யணும், ப்ராடக்டை செய்யணும். சரியா? அது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, யூஸ் லார்ஜ் ஃபோன்ஸ் அண்ட் சிம்பிள் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் ஓல்ட் அடல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் பாருங்க. கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து நல்ல பெரிய பிக் ஃபோன்ட்ல அலைன்மெண்ட் எல்லாம் அங்க இங்க எல்லாம் சென்டர்ல என்ன தேவையோ அதை அப்படியே போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா உண்மையாவே வந்து அன்ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. சரியா? ஆனா அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டை வந்து நீங்க மட்டும் யூஸ் பண்றது இல்லை, நாட் ஓன்லி தி அடல்ட்ஹுட் மட்டும் நாங்க யூஸ் பண்றது இல்லை, ஓல்டர் பீப்புளும் யூஸ் பண்ணுவாங்க. above 30+, above 40+ மைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்களா இல்ல ஸ்ரீலங்கால 60+ பீப்புள், தே ஆல்சோ கேன் யூஸ் தி அப்ளிகேஷன் ரைட் ஆன் த வெப்சைட். ஸோ என்ன செய்வாங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து எல்லாம் பிக்கர் ஃபோன்ஸ்ல கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு கார்டை கொடுத்து என்ன இமிகிரேஷனா அல்லது விசா ரெனியூலா இதான்னு சொல்லுவாங்க. கூடுதலா ஆகோன்னு சொல்லி ஒன்றுமே தேவையில்லாத விஷயத்த ஆட் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துருவாங்க. சரியா? அதே டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங். இதை சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து யூசர் சென்டர்ட் டிசைன்ல வந்து அசம்ப்ஷன்ஸ் இல்லை. சரியா? அசம்ப்ஷன்ஸை நீங்க போட்டீங்கன்னா கடைசியில அந்த ப்ராடக்டை நீங்க செய்யும் போது கொஸ்டின் மார்க்ஸ் தான் வரும். கொஸ்டின் மார்க்ஸ் மீன்ஸ் தேர் வில் பி பிளாக்கர்ஸ். நீங்க செய்யற அசம்ப்ஷன்ஸ் வந்து என்னத்துக்கு அசம்ப்ஷன்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு எதுவும் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா அட் தி எண்ட் ஆஃப் தி டே? இல்ல. மைபி சம் அசம்ப்ஷன்ஸ் வில் ஒர்க், ஆனா அது 50-50 சான்ஸ் தானே. ஸோ அப்ப என்ன செய்யணும்னா எப்பவுமே ஆக்சுவல் டேட்டா செட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க செய்யணும். அதாலதான் யூஐ யூஎக்ஸ்ல வந்து இந்த யூஎக்ஸுக்கு வந்து கணக்க ப்ரொசஸ் எடுக்கும். பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ப்ராடக்டை செய்யறதுக்கு ஒரு சொல்லணும்னா ஃபிளெக்சிபிலிட்டி அட்லீஸ்ட் 1 month or like 3 weeks தேவை மினிமம். ஒரு யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு ப்ரொசஸ் ஏன் யூசர் ரிசர்ச் செய்யணும். யூசர் ரிசர்ச் செஞ்சா பிறகு ஸ்டேட் ஹோல்டர் இன்டர்வியூஸ் இருக்கு. ஸ்டேட் ஹோல்டர் இன்டர்வியூஸ்ண்டா அந்த அப்ளிகேஷன்ஸ் யார் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன்ல ரியலா ஒரு 3 பேரை நாங்க சூஸ் பண்ணோம். நான் ஒரு ஃபவுண்டர் போடுறேன்டா, இந்த ஸ்டார்ட் அப் கீழே வந்து இன்னும் கணக்க ஸ்டார்ட் அப்ஸ் நான் ஜாயின் பண்ண போட்டேன்டா, நான் என்ன செய்வேன், ஸ்டார்ட் அப் அப்படி ஒரு கிளைண்ட் வருவேன், எனக்கு அப்ளிகேஷன் சொல்றேன், நான் ஒரு ஸ்டார்ட் அப் எனக்கு இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நான் ஜாயின் பண்ணி இன்னொன்னு அக்யூர் பண்ண போறேன்டா, அந்த ஸ்டார்ட் அப் நான் வாங்கி இன்னும் பில்ட் பண்ண போறேன், அவங்க எங்களோட வச்சுக்க போறேன். அப்படி ஒரு அப்ளிகேஷன் செய்யறோம்டா. முதலாவது நாங்க யார் எடுப்போம், அந்த கிளைண்ட் சொன்ன முதலாவது இன்டர்வியூ ஸ்டேட்டோட அவரா எடுப்போம். ஏன்னா அவரான் எங்களுக்கு விஷயம் ப்ராப்ளத்தை சொல்றேன். அப்ப அவர் ஒரு ஃபவுண்டரா அவர் எடுப்பார். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸை ஜாயின் பண்ண போறோம் தானே, அதுல இருக்கிற ஃபவுண்டர்ஸையும் எடுப்போம். அவங்க அடுத்த டைப் ஆஃப் ஸ்டேட் ஹோல்டர்ஸ். அப்ப முதலாவது ஸ்டேட் ஹோல்டர்ஸ் அந்த ஃபவுண்டர், ரெண்டாவது ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். அப்ப அவங்க 2 பேரையும் வச்சு நாங்க இன்டர்வியூ செய்வோம். அப்ப இவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பமா இருக்கா, ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன ஃபீசிபிளா தேவை, அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த அப்ளிகேஷன்ல இருந்து என்ன அவுட்புட்டா நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஃபவுண்டர்கிட்ட என்னன்னு கேட்போம். இப்படி செட் ஆஃப் இன்டர்வியூஸ் நடக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, ரோட் டவுன் பண்ணுவீங்க, அவ்வளவு நோட்ஸையும் எடுப்பீங்க, கெதர் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம், ஒரு கம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து அந்த ப்ராடக்ட். சரியா? ஸோ அதெல்லாம் சொல்லுவோம். உங்களுடைய கேம்பஸ் ப்ராஜெக்டோ சரி, நீங்க ஃப்ரீலான்ஸோ சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த வீச்சுக்கு வந்து
யூஐல ஜம்ப் ஆகாம அட்லீஸ்ட் டூ சம் சைட் மேப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் சொல்றேன் என்னன்னு ஒரு ரிசர்ச்சோ என்னன்னு சொல்லி செய்யுங்க. செஞ்சாதான் உங்களை அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. புரியுதா? செய்ய வேண்டிய சேஞ்சஸை நாங்க ரிசர்ச்லயே செஞ்சிட்டோம்டா, பிரெயின் ஸ்டார்மிங்லயே செஞ்சிட்டோம்டா, ஹை அண்ட் ப்ராடக்ட்ல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பெரும். பெருசா போட்டு நாங்க மாண்டே உடைக்கிறது வேண்டியில்லை. Got the picture? அடுத்து வந்து இன்னொரு யூசர்ஸ் த்ரூ அவுட் தி என்டையர் டிசைன் ப்ராசஸ். அதாவது வந்து எப்பவுமே வந்து நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் யூசர்ஸை வந்து நாங்க எங்களோட ப்ரொசஸ்ல வச்சு கொண்டே இருக்கணும். சரியா? அந்த ப்ரொசஸ்ல வச்சு கொண்டு இருந்தா தான் அவங்க அந்த அப்ளிகேஷனை விட்டு ஃபெடப் ஆகி போக மாட்டாங்க. புரியுதா? இப்ப சிம்பிளா சொல்ல போனா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்க. சரியா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண கொள்ள நீங்க ஸ்டோரிஸ் பார்ப்பீங்க தானே. ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன செய்யலாம், அந்த ஸ்டோரியோட லென்த்தை பொறுத்து டைம் இப்படி ஓடி போய் அடுத்த யூசர் அடுத்தவங்களோட ஃப்ரெண்டு ஃபாலோவரோட ஸ்டோரியை உங்களுக்கு காட்டும். பாருங்க, சப்போஸ் அவங்க வந்து டேப் ஆப்ஷனை கொடுக்கலன்னு வைங்களேன், அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வெயிட் பண்ணும். அந்த அவ்வளோ ப்ராசஸ் லோட் ஆகும் வரைக்கும், அந்த ஸ்டோரி லோட் ஆகும் வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அப்ப அங்க என்ன செய்வீங்க? அங்க லைட்டா என்ன ஒரு பிரச்சனை வரும்டா, அங்க ஒரு பேஷன்ஸ் என்ற ஒரு விஷயம் வரும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்னது பேஷன்ஸ்? பேஷன்ஸ் மீன்ஸ் என்ன? டைம். டைம் எப்பவுமே ஒரு வேல்யூவான விஷயம். சரியா? ஸோ அப்ப என்ன செய்யணும்னா, அப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்படி லோட் ஆகி இப்படி போய் கொண்டிருக்கு தானே, போய் அடுத்த ஸ்டோரி வர்றதுக்கு மேலே நீங்க என்ன யோசிப்பீங்க? எனக்கு இந்த ஸ்டோரி தேவையில்லை. அப்ப என்ன செய்யுங்க? குயிக்லி டப் 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 டப். அதான் நாங்க செய்யறது. ஓமா இல்லையா? அப்ப அவன் என்ன யோசிச்சுக்காண்டா, அது வந்து மேபி உண்மையா வந்து நீங்க ஆட் ஸ்டோரியை வந்து நின்று நிதானமா பார்க்க போறது இல்லை. ஏன்னா பேசிக்காவே அதுதான் ஹியூமன் அபிலிட்டி, ரைட்? எங்களோட பிரெயின் அப்படிதான் ஒர்க் ஆகுது. சம் பீப்புள் வில் நோ, ஓகே ஸோ திஸ் பர்சன் எனக்கு தெரியும், ஸோ நான் அவர்கிட்ட நின்று வெயிட் பண்ணி என்ன போட்டிருக்கேன்னு பார்ப்பேன். அதர்வைஸ் என்னது? டப் 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 டப். அதுதான் உண்மையான ரூல். நீங்க வடிவ வச்சு பாருங்க, அதான் நீங்க செய்றீங்க, ரைட்டா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி யூசருக்கு கொண்டு ஈஸியா கொடுக்கணும், அதோட என்ன செய்யணும், தங்களோட என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல அவங்க இருக்கணும். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த லோடிங் ப்ராசஸ் இருந்தாலும் டேப் ஆப்ஷனையும் வைக்கிறாங்க. சரியா? நீங்க எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணீங்களோ இல்லையோன்னு தெரியல. ஒரு ஃபைன் ஈவினிங் லைக் 4 o'clock 5 o'clock எனக்கு தெரியும், இந்த 2 years or 3 years பேக் எனக்கு தெரியல, இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க. சரியா? அந்த அப்டேட்ல எப்படின்னா, நாங்க நியூஸ் ஃபீடை வந்து இப்படித்தான் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போவோம். ஓமா இல்லையா? இப்படி 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 தட்டி கொண்டு போவோம். ஒரு ஃபைன் ஈவினிங் நான் இன்ஸ்டாகிராம் அந்த டைம் யூஸ் பண்ண போல ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆயிட்டு என்ன செஞ்சுட்டேன்டா, இப்படி ஃபீட் தட்டுறதுக்கு பதிலா ஸ்கிரீன் ஸ்டேபிளா இருக்கும், இப்படி தட்ட வலிக்கிட்டாங்க. அந்த ஃபீச்சர் வந்ததுல இருந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு ரெடிட் வாசிப்பீங்களா? சரியா? ரெடிட் அண்ட் ஒரு த்ரெட். சரியா? அதுல வந்து நீங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ் அல்லது நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணலாம். அது த்ரெட் இருக்கு. சரியா? அந்த த்ரெட் அண்ட் கம்யூனிட்டியில, மற்றது வந்து ஃபேஸ்புக் கம்யூனிட்டி, இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டிஸ் இருக்கு தானே, ஃபோரம்ஸ்ல, அதுல எல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி யூசர்ஸ் கேவலமா பேச வலிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது ஈஸியா போயிட்டு, இதுதான் ஈஸி, இது வந்து அன்ஈஸியா போயிட்டு அவங்களுக்கு திடீரெண்டு. அதை பார்த்தா எப்படி இருக்குமென்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரசல்ஸ் ஸ்வைப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு யூசர்ஸுக்கு அது பிடிக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 or 3 hours, வித்தின் 1 hourக்குள்ளே எனக்கு தெரியல, குயிக்கா அந்த ஃபீச்சரை மாத்தி திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி வளமையா எங்கிட்ட ஸ்டோல்லே விட்டுட்டாங்க. அப்ப என்ன யோசிச்சுக்காங்கன்னா, மேபி நான் புதுசா ஒரு விஷயத்த செய்யணும்னு ட்ரை பண்ணி கடைசியா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூசர்ஸுக்கு ஃபீசிபிளா அமையல. புரியுதா? அப்ப என்ன செய்யறாங்க, அப்ளிகேஷன்ஸ் அவங்க குயிட் பண்றாங்க, இது எனக்கு பிடிக்கல ஃபோரம்ஸ்ல போடுறாங்க கணக்கு விஷயத்த. சோ என்ன செய்யலாம், அந்த அவன் சரியா? நாங்க தான் தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ஸ்லயோ அடுத்த சோசியல் மீடியாஸ்ல வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாம. அப்ப அது ஒரு குயிக் எஸ்கேப் தான், இல்லையாண்டு இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம், அந்த ஸ்க்ரோலிங் வந்து எங்களோட எமோஷனல் ரீதியா எங்களை அவங்க கேப்சர் பண்றாங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்களா இல்லையோ தெரியல, நீங்க மார்னிங் எழுமின டைமுக்கு வந்து சோசியல் மீடியால ஓபன் பண்ணி ஸ்டோரிஸ் பாக்குறீங்க அல்ல ரீல்ஸ் பாக்குறீங்கன்னா, ஒரு ரீல் வந்து எப்படி இருக்குன்னா, முதலாவது ஹாப்பியான எமோஷனை தரும், 2வது ரீல் வந்து சேடான எமோஷனை தரும், 3வது ரீல் வந்து வெஞ்சன்ஸை தரும்,
4வது ரீல் வந்து என்னன்னு சொல்ல ஸ்ட்ரெஸ்ஸை தரும். அந்த வீடியோஸ் சொல்றேன், சில வந்து மோட்டிவேஷனான வீடியோ வரும், சேடான வீடியோ வரும், ஹாப்பியான வீடியோ வரும், கிரிக்கெட் வீடியோஸ் வரும், டான்ஸ் வீடியோஸ் வரும், மூவிஸ் வீடியோஸ் வரும். அப்ப அந்த ஒரு நீங்க விடிய மார்னிங் எழும்பி ஒரு ரீலையும் வந்து நீங்க ஃபுல்லா பாக்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு யூஸர் தானே. ஸோ நான் வடிவம் அந்த ஒப்சர்வ் பண்ணது வரைக்கும் நீங்க ஒரு ரீலையும் வந்து என்ன அதே ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல். அப்ப நீங்க அப்படி செய்யும் போது வித்தின் 1 minute வந்து நீங்க ஒரு 6 இல்ல 7 வீடியோ ஸ்க்ரோல் பண்றீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து அந்த மார்னிங் டைம்ல வந்து என்ன செய்யுமாண்டா லொட் ஆஃப் எமோஷன்ஸை வந்து ஒரே டைம்ல உள்வாங்க. அதாவது ஹாப்பியையும் உள்வாங்க, சேடை உள்வாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை உள்வாங்க. அவங்களோட மைண்ட்ல என்ன செய்யும் டக்குன்னு கொலாப்ஸ் ஆகும். அது நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்ல தெரியல. இதை வந்து சொல்லுவாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸா வந்து எங்களை அவங்க கேப்சர் பண்றாங்க. இதுதான் சோசியல் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஈவன் நான் சொல்றேன்னா நானும் அதை நான் செஞ்சிருக்கேன் இல்லையான்னு சொல்லல. விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ரைட்? சோ நீங்களும் அதை யோசிச்சுக்கொள்ளுங்க. சரியா? குட். 2வது கடைசி வந்து அலைன் பிசினஸ் கோல் வித் த யூசர் நீட்ஸ். அப்ப கடைசி என்ன சொல்றாங்கன்னா எப்பவுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரியா? நீங்க ஃபேஸ்புக் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, அதர் சோஷியல் மீடியா சரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே யாருக்கு அது பிசினஸ்? உங்களுக்கு சரி, நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, அதுல ப்ரொமோட் செய்றீங்க. ஈவன் இப்ப பாருங்க ட்ரெண்ட் செட் வந்து அட்ஸ் ஃபேஸ்புக் அட்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் அவங்க இதுக்கு யூசர்ஸை கேப்சர் பண்றதுக்கு. சரியா? ஸோ அப்ப சேல்ஸ் ட்ரிவன் ஆகும். சேல்ஸ் ட்ரிவன் ஆனா we will get so many people. ஏன் நாங்க பீப்புள்னா எங்கள்கிட்ட ஒத்தென்டிக்கா வேல்யூவான நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை ஷேர் பண்றதுக்கு எங்களுக்கு பீப்புள் தேவை. ஸோ we are giving free webinars. ஸோ அதை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அட்ஸ் செய்யறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே பிசினஸ். இப்போ சொல்றேன், நீங்க எந்த கரியர் பார்த்து எடுத்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களோட பிரெயின் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதைத்தான் நான் பழைய லாஸ்ட் புக் கேம்லயும் சொல்லியிருப்பேன், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ வைஸா யூஸ் பண்ணுங்க. ஓகே, குட். ரைட். இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ். ரைட்? இது வந்து யூசர்ஸ் இன் டிசைன்ல இருக்கிற ப்ரோசஸ். சரியா? குயிக்கா சொல்றேன் பாருங்க. முதலாவது வந்து டிஸ்கவர் ஃபேஸ். நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கவர் ஃபேஸ்ல என்ன செய்வோம்டா ஸ்டேட் ஹோல்டர் இன்டர்வியூவை செய்வோம். அதான் ஸ்டேட் ஹோல்டர் இன்டர்வியூ சொன்னானே. இப்ப நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் செய்ய போறீங்கன்னா, நான் ஃபவுண்டர் சொன்னேன், இப்ப சோஷியல் மீடியா ஆப்னு சொல்றேன். சரியா? சோஷியல் மீடியா ஆப் செய்ய போறீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போற வித்தியாசமான பீப்புள், அதாவது வந்து ஜெனரிக் யூசர்ஸ் யாரு. இப்ப கம்பெனிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க செய்ய போற அப்ளிகேஷன் மாதிரி கிட்டத்தட்ட எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அதே ப்ரொசஸர் கொடுக்குறாங்க, ஃபங்க்ஷனை கொடுக்குறாங்க, அதே அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க என்ன ஒரு நொவெல்ட்டி, அதாவது வந்து புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் யூஸ் பண்றவங்க வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் கூட. சரியா? இவெல்லாம் வந்து டிஸ்கவர் ஃபேஸ்ல நடக்கும். அதோட அது முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா யூசர் ரிசர்ச்ல இருக்கிற நாங்க கெதர் பண்ண அந்த விஷயங்களுக்கு தயவு வச்சுக்கொண்டு யூசர் பர்சனாஸை டிஃபைன் பண்ணுவோம். இப்ப நாங்க யூசர்ஸ் பத்தி அவ்வளவு ரெக்கமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தானே ஸ்டேட் ஹோல்டர் வச்சு, அப்ப எடுத்த பிறகு என்ன செய்யணும்னா ஒவ்வொரு யூசருக்கும் வந்து இமேஜினேஷன் படி அவங்களுக்கு அவங்களோட கோல்ஸ் என்ன, நீட்ஸ் என்ன, ட்ரிகர்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். இதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. எம்பதி மெப்னு சொல்லுவாங்க. சரியா? அது நான் உங்களுக்கு அடுத்த ஃபேஸஸ்ல என்னன்னு சொல்றேன். சரியா? ரைட். அடுத்தது வந்து இவ்வளத்தையும் எடுத்தா பிறகு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா டிஃபைன் பண்ண போறாங்க. என்னத்தை டிஃபைன் பண்ண போறாங்கன்னா ப்ராப்ளமை டிஃபைன் பண்ண போறாங்க. ஏன் இது இப்படி ஒரு வேர்ஸ் இருக்கோ தெரியா, ஆனா நான் இது எப்படின்னா எப்பவுமே நான் யோசிச்சு கொள்வேன். அதாவது வந்து இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் வில் பி அ சொல்யூஷன். சரியா? கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. ஆனா அந்த சொல்யூஷனுக்கும் என்ன இருக்கும்? லூப் ஹோல் ஒன்று இருக்கும். ஓமா இல்லையா? நீங்க என்னதான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் செஞ்சாலும் அதுக்கான ஒரு லூப் ஹோல் எங்கேயும் வேற ஒருத்தன் கண்டுபிடிப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்க? அந்த லூப் ஹோலை திருப்பி உடைக்கிறதுக்கு திருப்பி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். ரைட்? ஸோ அப்ப என்ன செய்வாங்கன்னா டிஃபைன் பண்றாங்க ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணி என்ன செய்வாங்கன்னா கேம்பெயின் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்ன வழியால நாங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்க கேம்பெயின் பண்ணி எடுக்கலாம் சொல்லி ஆக்களோட. அடுத்தது வந்து அதுக்குள்ள என்ன கிரியேட்டிவ் ஐடியேஷன்ஸ் எல்லாம் நடக்கும், பிரெயின் ஸ்டார்மிங் நடக்கும். இந்த யூசர் எப்படி இருப்பார், இந்த யூசர்ஸ்க்கு நாங்க கொடுக்கலாம், என்ன ஃபீச்சர்ஸ் நாங்க உண்மையா ஆட் பண்ணினா அவங்களுக்கு உண்மையா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லி பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடக்கும். சரியா? பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், நீங்க ஒரு குரூப் பத்தி செய்றீங்கன்னா ஒரு 5 பேரும்
கெதர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஃபீஸிபிளா வந்து ஆன்லைனை விட நீங்க வந்து இன் பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் வரும். நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்ய போறீங்க, ஒரு கேம்பஸ் ப்ராஜெக்ட் செய்ய போறீங்கன்னா நீங்க ஒரு 5 பேரும் இருந்து இந்த ப்ராடக்ட் என்னன்னு செய்யலாம், இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னத்தை ஆட் பண்ணலாம், இதை கொண்டு வந்தா இது நல்லா இருக்கும் சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒரு ஐடியேஷன் வைக்கும் போது இன்னொரு ஆள் அதை ஆர்கியூ பண்ணும். ஆர்கியூ பண்ணா ஓகே திஸ் இஸ் இது ஒரு பாசிபிலிட்டியான விஷயம். சில நேரத்துல அந்த ஆர்கியூமெண்ட் எங்க போகும்டா ஓகே ஸோ திஸ் ஐடியா இஸ் நாட் கோயிங் டு ஒர்க்னே தெரிஞ்சிடும். ஸோ எப்பவுமே வந்து பிரெயின் ஸ்டோமிங் வச்சிருங்க எல்லாத்துக்கும், டிசைன் ஃபேஸஸ் மட்டும் இல்லை, வாட் எவர் தி கேரியர் யூஐ டெவலப்பரோ யூஎக்ஸ் டிசைனரோ QA இன்ஜினியரோ எந்த ப்ராசஸ் ரைட். இப்ப டிஃபைன் பண்ணதை வச்சுக்கொண்டு ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணிட்டோம். அப்ப ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணா நாங்க எடுத்துடலாம், செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எடுத்துடலாம். செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எடுத்தா பிறகு நாங்க என்ன செய்வோம்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மேப் பண்ணுவோம். அதாவது அவங்களோட பெயின்ஸ், கோல்ஸ், நீட்ஸ் எல்லாம் எடுத்து தானே முதலே அதையும் அந்த சொல்யூஷனை வச்சுக்கொண்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மேப் பண்ணுவோம். அவங்க எங்க நீங்க போனா ஓகே இருக்குமா, இந்த ப்ராசஸ் லெக்கா இருக்குமா, இந்த ப்ராசஸ் ஓனா ரைட் அவங்க ஃபீஸிபிளா இருக்குமா, இதுல ஒரு பேக் பண்ண அப்படி நல்லா இருக்குமான்னு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்கள மேப் பண்ணுவீங்க அவங்களோட எமோஷனல் ரீதியா. சரியா? மேப் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, அவங்களோட யூசர் ஜேர்னியை ஃபுல்லா கிரியேட் பண்ணி, யூசர் ஜேர்னி என்ன தெரியுதானே சின்ன விஷயம். அதாவது வந்து யூசர் ஸ்டார்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் என் வரைக்கும் எந்தெந்த வழியில பாசிபிலிட்டியில செய்யலாம்னு சொல்லி நீங்க செய்வீங்க. புரியுதா? ரைட். அடுத்தது வந்து என்ன செய்வீங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டேன். என்ன செய்வீங்க, உங்களோட ரிக்வயர்மெண்ட் கெதரிங்க வந்து இன்புட் பண்ணுவீங்க. இப்போ அவளை சொல்யூஷன்ஸ் எல்லாம் அடுத்து நீங்க தானே அவளை ரிக்வயர்மெண்ட் கெதரிங்க வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்வீங்க, லோ ஃபிடெலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ், அதுக்கு முதல் செய்ய வேண்டியது சைட் மேப், மற்றது வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். சரியா? இவ்வளவு ப்ராசஸிங் செய்யறது வந்து எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ என்ன செய்வோம்டா யூசர் ஃப்ளோ எடுத்து முடிஞ்ச பிறகு அடுத்து செய்வோம் சைட் மேப், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். சரியா? அதுக்கு வந்து குவிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஸோ சைட் மேப் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட நீங்க செய்ய போற ப்ராடக்ட் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. சரியா? நீங்க செய்ய போற ப்ராடக்ட் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. சரியா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செக் ரைட். ஸோ சைட் மேப் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி ஃபூட்டர்ல இருக்கும். சரியா? எஸ் ரைட். ஸோ என்னன்னா பாட்டம் ஆஃப் தி சைட்ல இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. இது பாருங்க, ஆப்பிள் சைட் நம்பர் சொல்லி அபவுட் ஆப்பிள், அந்த அபவுட் ஆப்பிள்ல வந்து என்னென்ன பேஜஸ் இருக்கு பாருங்க. ஆப்பிள் லீடர்ஷிப், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்வெஸ்டர்ஸ், இது ஆப்பிள் வேல்யூஸ், ஸ்டோர் சர்வீசஸ் ஃபார் பிசினஸ், ஃபார் எஜுகேஷன், அக்கௌண்ட், இதுன்னு சொல்லி அவங்க இது செஞ்சிருவாங்க. அப்ப இந்த இவ்வளவு ப்ராசஸ் நாங்க செஞ்சாங்க தானே, ரிக்வயர்மெண்ட் கெதரிங், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றது ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வோம் யூசர் ஃப்ளோ செஞ்சு எம்பெடிமெண்ட் செஞ்சு யூசர் ஃப்ளோ வந்தா பிறகு யூசர் ஃப்ளோ வந்தா என்ன அவ்வளத்துக்கும் ஒரு அந்த லொகின் பண்ணா பிறகு என்ன செய்வார், ஹோம் பேஜுக்கு போவார். ஆனா அதுக்குள்ள கணக்கு ப்ராசஸ் இருக்கா இல்லையா? லொகின் பண்ணக்குள்ள என்னத்தால் லொகின் பண்ணலாம், இமெயில் பாஸ்வேர்ட்னா அது, அல்லது சோஷியல் லொகின்ஸ், கூகுள் ஆப்பிள் லொகின், ரைட். தென் பாஸ்வேர்ட் பிள்ளைண்டா ஃபோர்கட் பாஸ்வேர்ட். அப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு தானே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, யூசர் ஃப்ளோல அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இவர் இப்படி வார வந்து லொகின்லுக்கு அடுத்து சைன் அப். அப்ப லொகின் சைன் அப் நடுவில் கணக்கு ப்ராசஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யும், லொகின்ல இருந்து இவருக்கு இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு தெரியும் தானே உங்களுக்கு யூசர் ஃப்ளோ டயக்ராம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் போட்டு இவர் இதுக்கு பாஸ்வேர்ட் பிள்ளைன்னு சொன்னா இன்னொரு பேஜுக்கு டிரெக்ட் ஆவார். அப்ப அந்த பேஜ் கொடுத்து நீங்க ஒரு வெறும் சிங்கிள் பாக்ஸ்ல ஃபோர்கட் பாஸ்வேர்ட் பேஜ், ஓடிபி பேஜ் சொல்லி அவள் மேப் சின்ன சின்ன நீங்க வந்து உங்களோட ஒட்டையிலேயே ஷீட்லயே ஏதோ செய்யலாம். சரியா? அப்படி செஞ்சீங்கன்னா அவளை ப்ரொசஸ் செஞ்சு என்னென்ன பேஜஸ் பண்ணீங்க அந்த பிரான்ச்சிங் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம் சைட் மேப்னு சொல்லி. சரியா? இதுல பாத்தீங்கன்னா அவளை சைட் மேப் அவளை விஷயத்தையும் அவங்க போட்டிருப்பாங்க. ஐபேட் என்ற பேஜுக்குள்ள வந்து இவ்வளவு இருக்கு, ஐபோன் பேஜுக்குள்ள இவ்வளவு இருக்கு, மெயின் பேஜஸ்க்குள்ள ஆப்பிள் இதுக்குள்ள இவ்வளவு பேஜஸ் இருக்கு, இவ்வளவு. சரியா? இதே இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் லீடர்ஷிப் நான் கிளிக் பண்ணேன்னு இங்க இது வந்து மெயின் பேஜ். ஆப்பிள் லீடர்ஷிப் பண்றது ஒரு சைட் மேப்ல ஒரு பிரான்ச் பேஜ். இதை கிளிக் பண்ணினேன்டா
இதுக்குள்ள என்ன வரப்போகுது, இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன சொல்லி வரப்போகுதுன்னு சொல்லி ஆர்கிடெக்சர் கொடுப்பேன். அதாவது ஸ்மால் ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ். இப்போ முதலாவது இப்போ எக்ஸிக்யூட்டிவ், அப்போ இப்போ ஆப்பிள் லீடர்ஷிப்னு சொல்லி நீங்க சைட் மேப்ல போட்டீங்கன்னா இதுல ஒரு பாக்ஸ் annotate பண்ணலாம். ஆப்பிள் லீடர்ஷிப் பண்றது வந்து ஒரு சைட் மேப்ல ஒரு மெயின் பேஜா இருக்குமாண்டா. அதுக்குள்ள என்ன இருக்க போகுதுண்டா, முதலாவது செக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபைல்ஸ் சொல்லி ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள என்ன வர போகுதுன்னு சொல்லி நீங்க சின்னனா நோட் பண்ணலாம். இப்ப இதுல என்ன போடலாம், இதுல வந்து என்னது ஹெட் ஷாட்ஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லி போடலாம். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபைல்ஸுக்கு அடுத்த செக்ஷன் என்ன போட போறோம், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். அப்ப அடுத்த செக்ஷன் என்னது, இதுல போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸுக்கு அடுத்த செக்ஷன். ரைட்டா? அப்ப இதுல என்ன வருது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ண்டா முதலாவது வந்து ஆப்பிள் லீடர்ஷிப் பண்றது ஒரு மெயின் பேஜ். இப்ப இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல அதுக்கு அடுத்ததா இருக்க போறது வந்து என்னது, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொஃபைல் ஒரு செக்ஷன். இப்ப இந்த அடுத்து இருக்க போது என்னது, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்க செக்ஷன். சரியா? இப்படி இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்கிடெக்சர் பண்ணீங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கு இடையில டீப்பா. அப்ப அதை சொல்லுவா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் give me a sec guys. Right. In a few minutes, it's loading. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல அப்போலோ கார்டியாலஜி வந்தது வந்து மெயின் அந்த வெப்சைட் பேர். சரியா? இவ்வளவு இந்த கீழே இருக்கிற சப் பிரான்சஸ் இருக்கு தானே, அந்த பர்பிள் கலரை தவிர்த்து கீழே வர ஜெலோ கலர் கிரீன் கலர் இருக்கு தானே, இது அவ்வளவு வந்து எங்களுக்கு தேவையில்லை. இது இல்லாம நாங்க பார்த்தோம்டா இவ்வளவு வந்து என்னதுண்டா, அதாவது வந்து இந்த லேண்டிங் பேஜ், அப்பாயின்மெண்ட் பேஜ் ஃபார் பேஷண்ட்ஸ், தென் ஃபார் டாக்டர்ஸ், தென் அபவுட் அஸ், இந்த இவ்வளவு இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற அவ்வளவு சொல்லுவோம். இப்ப நான் இப்ப முதல் ரெண்டுக்கும் சொல்றேன். இப்ப பாருங்க, லேண்டிங் பேஜ் ஒரு இது பேஜ் இருக்க போது பேஜ் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி போட மாட்டேன். இது சைட் மேப்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மெயின் உங்களோட ப்ராடக்ட்டுக்குள்ள என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு சொல்லி போய் இப்படி லிஸ்ட் பண்றதை கனெக்ட் பண்ண போறது சைட் மேப். அதே டீப்பா சொல்ல போறோம் என்ன, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதுதான் இந்த உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள். அதாவது வந்து இந்த லேண்டிங் பேஜுக்கு வந்தா முதலாவது இருக்க போறது என்னது, ஹீரோ செக்ஷன். இப்போ இந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எப்பவுமே நீங்க ஒரு வெப்சைட் போனீங்கன்னா ஏன் சூஸ் பண்ணீங்க, வை சூஸ் அஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு தெரியுமா, அது வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ சைட் மேப்ன்றது வந்து இந்த நீங்க இவ்வளவு இந்த பர்பிள் கலர்ல இருக்கு தானே என்டிட்டிஸ், இந்த ரெக்டாங்கிள்ஸ், இந்த லேண்டிங் பேஜ், அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ் கீழே இருக்கிறத ஒன்னே நீங்க யோசிக்காதீங்க. சரியா? இந்த இவ்வளத்தையும் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட்ல வந்து என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு சொல்லி இப்படி லிஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ரெக்டாங்கிள்ல போட்டு அதை சொல்லுவா சைட் மேப். அந்த சைட் மேப்புக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதை சொல்லுவா என்னென்ன செக்ஷன்ஸ் அந்தந்த சைட் மேப் பேஜஸுக்குள்ள வரப்போகுது. அதாவது வந்து இப்படி இப்ப இந்த அப்பாயின்மெண்ட்ஸுக்கு போனோம்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து என்ன முதலாவது செக்ஷன் இருக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் மெயின் பேஜ்ல என்ன செக்ஷன் இருக்கும். அதாவது முதலாவது செக்ஷன் பேமெண்ட் பேஷண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரிக்வெஸ்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் ஃபார் டாக்டர் ரெஃபரல் பேஷண்ட்ஸ் இருக்கு. சரியா? இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, லேண்டிங் பேஜ் எடுத்தோம். லேண்டிங் பேஜ் என்ன தெரிஞ்சா, நீங்க யூசர்ஸ் ஃபர்ஸ்டா போய் லேண்ட் பண்ற பேஜ். அதுல லேண்டிங் பேஜ்னு சொல்லி சைட் மேப் போட்டோம்னா அந்த சைட் மேப்பை நாங்க டீப் டைனா இன்னொரு டயக்ராம் கொடுப்போம். என்னது, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதுல என்ன கொடுப்போம்னா லேண்டிங் பேஜுக்குள்ள என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்க போகுது ரெண்டு விஷுவலைஸ் பண்ணிருக்கோம். செக்ஷன் ஓபன் பண்ற செக்ஷன், முதல் செக்ஷன், அது செக்ஷன். செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க,
அடுத்த செக்ஷன் வரும் 2 ஸ்க்ரோல்ல அது பேருந்து அடுத்தது what we do, what that we provide, testimonials, banners, footer. உங்களுக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா ஒரு வெப்சைட் எப்படி இருக்குன்னு. அப்ப நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க வயர்ஃப்ரேம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது காப்பி பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா தெரியும். அப்ப ப்ராசஸ் மட்டுமே மிஸ் ஆகாது. what the picture. அடுத்தது வந்து வேலிடேட் பண்ண அப்புறம் என்ன செய்வாங்க, திருப்பி பாருங்க ஒரு ஏரோ காட்டுது. என்னது, நீங்க வேலிடேட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இஷ்யூஸ் வரும். சரியா, வேலிடேட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இஷ்யூஸ் வரும். அப்பதான் என்ன செய்வோம், திருப்பி அந்த யூஐ டிசைன்ஸ்லயோ என்ன செய்வோம், ஓகே இந்த பட்டனை இங்க போறது பதிலா இதை இங்க போடுவோம், அல்லது இந்த பட்டனை இங்க ஹோல்ட் பண்ணோம்னா வேற பேஜ் வந்து இங்க ப்ரொசஸர் கூப்பிடுன்னு சொல்லி நீங்க திருப்பி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவீங்க அதுக்குள்ளே. சரியா, புரியுதா? ஓல் செட் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். வேலிடேஷன்ஸ்ல வந்து என்ன எரர்ஸ் இருக்குன்னு பார்த்து பிடிப்பீங்க, ஃபீட்பேக்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவீங்க. சரியா, டெவலப் பண்ண என்னது ஆக்சுவல் ரியல் வேர்ல்ட் கோடிங் கொடுத்து அந்த ப்ராடக்டை லைவ் கொண்டு லான்ச்க்கு. ஓகே ரைட், நைஸ். ரைட், இப்போ நான் முதலாக சொன்னதுதான் டிஸ்கவர் ஃபேஸ். டிஸ்கவர் ஃபேஸ்ல என்ன செய்வாங்கன்னா ப்ராடக்டை யூஸ் பண்ண போறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களோட கோல்ஸ் நீட்ஸ் என்ன, அதை நான் சொன்னேன் இன்புட்டை கொடுத்து ஸ்டேட் ஹோல்டர் இன்டர்வியூஸை கொடுத்து பிசினஸ் ரிக்வயர்மெண்ட்ஸை எடுத்துக்கொள்வாங்க. சரியா, அதுக்கு என்ன செய்வாங்க, ப்ராடக்ட் சர்வே கேன்வாஸ் சர்வேஸ் செய்வாங்க. அதாவது வந்து ஒரு கூகுள் ஃபார்ம், இது ஒரு ஃபார்மை உங்களோட இப்ப நான் வந்து யூஎக்ஸ் டிசைனர், நீங்க வந்து எனக்கு ஒரு ஒர்க் தந்துருக்கீங்க, நான் அப்படி ஒரு ப்ராடக்ட் செய்ய போறேன். அப்ப நான் அதை பத்தி அறியணும்னா அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் சர்வேஸ் உங்களுக்கு அனுப்புவேன் கூகுள் ஃபார்ம்ஸ்லயே இதுலயும். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களோட ஆன்சர் வச்சுக்கோங்க என்ன செய்வேன், ஓகே ஸோ ஆஸ் அ யூசர் நீங்க இதை சொல்றீங்க, அப்ப நான் இந்த ஃபீச்சரை நான் ஒருக்கா எடுத்து வச்சிருப்பேன். அந்த சர்வேஸ் நடக்குது. இது கம்பெட்டிட்டிவ் அனாலிசிஸ். கம்பெட்டிட்டிவ் அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வேற செட் ஆஃப் கம்பெட்டிட்டர்ஸ் யார் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற ஐடியாஸ் அவங்க எப்படி ப்ரொசஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான், டிசைன் இஸ் ஆல்வேஸ் அ தெஃப்ட். சரியா, நீங்க போஸ்டர் டிசைன் செஞ்சாலும் சரி, வெப்சைட் டிசைன் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் டிசைன் இஸ் ஆல்வேஸ் அ தெஃப்ட். தெஃப்ட்னா களவெடுக்கிறதா. ஆனா அந்த தெஃப்ட் வந்து கிரியேட்டிவ் தெஃப்டா இருக்கணும். அந்த கிரியேட்டிவ் தெஃப்டை வந்து என்ன செய்யணும், இம்ப்ரவைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதே நீங்க கொடுக்க கூடாது. சரியா, இம்ப்ரவைசேஷன் சின்ன ஃபீச்சர் ஆட் பண்ணா கூட இம்ப்ரவைசேஷன் தான். சரியா, ஸோ கம்பெட்டிட்டிவ் அனாலிசிஸ்ல எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. வேற கம்பெட்டிட்டர்ஸ் வந்து எப்படி இந்த இதை செய்யறாங்க, என்ன அதே ப்ராடக்ட் நான் தான் செய்ய போறேன், அப்ப என்னத்தை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி அவங்கள அனலைஸ் பண்ணுங்க. அது இல்லாம வந்து டாக்குமெண்டேஷனா தான் இருக்கு. அது டாக்குமெண்டேஷன் எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு கூகுள் ஸ்லைடோ வாட்டெவர் நீங்க ஒரு ஸ்லைட் எடுத்து அதுல வந்து என்ன சில அவங்க கம்பெட்டிட்டிவ் வெப்சைட்ல வந்து இங்க இந்த சிடிஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு அனோட்டேஷன் கொடுப்பீங்க. அடுத்த செக்ஷன் என்ன யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி அடுத்த வெப்சைட் அடுத்த கம்பெட்டிட்டர் வந்து இதே ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் கெஸ் பண்ண அனாட்டமி ஒன்று ரெடி பண்ணுவீங்க, ஒரு டாக்குமெண்டேஷன். எல்லாத்தையும் கம்ப்ரமைஸ் பண்ணி ஓகே பார்த்துட்டு என்ன செய்வீங்க, எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணுவீங்க. கன்சாலிடேட் பண்றேன்னா என்ன, எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சிருவீங்க. அப்போ ஓகே இதுல இந்த கம்பெட்டிட்டர் ஏ கம்பெட்டிட்டர் வந்து இதை யூஸ் பண்றேன், பி கம்பெட்டிட்டர் வந்து இதை இப்படி யூஸ் பண்றேன், அப்ப நான் எந்த எப்படி செஞ்சா எது நல்லா இருக்கும், அந்த யூசர்ஸ் என்னத்தை ஃபீல் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவீங்க. சரியா, இதுக்குதான் இன்டர்வியூஸ் நடக்கும், சர்வேஸ் நடக்கும், அனலிட்டிக்கல் டூல்ஸ் கணக்கு இருக்கு. சரியா, தென் டிஃபைன் ஃபேஸ். டிஃபைன் ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளமா டிஃபைன் பண்ணுவீங்க. அப்பதான் என்ன பிரச்சனை அவங்க உண்மையாவே ஆக்சுவலா யூஸ் பண்றாங்கன்னு தெரியும். ரைட், அடுத்தது வந்து அதுக்குள்ள என்னென்ன சில விஷயம் யூசர் ரிசோர்சஸ் இருக்கு. அதாவது எப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்சஸ், இதுக்கு வந்து கணக்கு ப்ராசஸ் இருக்கு, டைமண்ட் ப்ராசஸ் சொல்லி எல்லாம் கணக்கு டீப் டவுனா இருக்கு. சரியா, ஐ திங்க் நாங்க வந்து பூட் கேம்ப்ல வந்து சப்போஸ் சந்திக்க நேரிட்டா நாங்க அது எல்லாத்தையும் டீப் டவுனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்ப்போம். சரியா, அடுத்தது யூசர் ஜேர்னி மேப். யூசர் ஜேர்னி மேப்ல தான் நான் உங்களுக்கு சொல்ல போனா இந்த எப்படி இருக்கு யூசர் ஜேர்னி மேப். சரியா, அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன, கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன, அதை ஒன் போர்ட் பண்ணி அவங்களோட கன்சிடரேஷன் பண்ணி அவங்களோட சர்வீசஸ் என்ன, அக்யூசேஷன் லோயாலிட்டி இருக்கா அவங்க ப்ராடக்ட்ல அப்படின்னு சொல்லி அவங்கள இதுல நீங்க இப்படி ஒரு ஸ்டிக்கி நோட்டை போட்டு ரைட் பெலட்ஸே ஃபீலிங் அண்ட் தாட்ஸ் எங்க ஒன் போர்டிங்ல அவங்களோட ஃபீலிங் அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ரியாக்ஷன்ஸ்ல கொடுப்பீங்க. உண்மையாவே ஒரு செட் ஆஃப் யூசர்ஸை வச்சுக்கொண்டு. சரியா, இதெல்லாம் நீங்க யாருமே இதெல்லாம் புதுசா இருக்கு உங்களுக்கு. அது ஏன் நான் சொல்றேன்டா, அதான் I want to inform you, UI UX is not a small thing. அது வந்து ஒரு ஓஷன். ஸ்டில் நான் உங்களை மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும்னு இருக்கேன். நான் டெய்லி எனக்கு ஒரு 2 hours கொடுத்து நான் ஓகே ட்ரெண்ட்ஸ்
ஒவ்வொரு கம்பெனிஸ் என்ன செய்யறாங்க, எப்படி யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ரிசர்ச் மெத்தடாலஜி செய்யறாங்க, எதுக்கு எந்த ரிசர்ச் மெத்தடாலஜி செய்யணும்னு சொல்லி நானே ஸ்டில் படிச்சு கொண்டு இருக்கேன். சரியா? ஏன்னா லேர்னிங் எப்பவுமே ஏஜ் லிமிடேஷன்ஸ் இல்லை. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த கரியர்ல வர போறீங்க, இல்லை எந்த கரியர் போனாலும் ஒரு 2 hours 3 hours அலோகேட் பண்ணி அந்தந்த டைம்ல என்னென்ன உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களோட ரியல் வேர்ல்ட்ல என்னென்ன அப்டேட் வந்து கொண்டு பாருங்க. சரியா? ஸோ அப்ப இதுதான் யூசர் ஜேர்னி மேப்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க இதுல இன்புட் பண்ணுவோம். சரியா? ரைட். அடுத்து யூசர் ஃப்ளோ டயக்ராம். நான் யூசர் ஃப்ளோ டயக்ராம் சொன்னதான். இதுல நீங்க ஒரு என்டிட்டி போடுவீங்க, ஒரு ரெக்டாங்கிள் அவர் இங்க இருந்து எஸ் எண்ட் வந்தா இது இந்த ப்ரோசஸ் நடக்கும், நோண்டு வந்தா இங்க மாறும். அதான் உங்களுக்கு பேசிக்கா தெரியும் யூசர் ஃப்ளோ டயக்ராம் என்ன. அதுக்கு பிறகு சைட் மேப், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சைட் மேப் என்ன, ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு வெப்சைட்ல என்னென்ன பேஜஸ் இருக்க போகுன்னு சொல்லி ஸ்கெலிட்டன் பண்ணிடுவீங்க. இந்த பேஜ் என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜஸ்க்குள்ள என்னென்ன செக்ஷன்ஸ் வரப்போன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை போடுவீங்க. அதை சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ரைட்டா? அதை செஞ்ச அப்புறம் என்ன செய்வீங்க? வயர் ஃப்ரேம்னு செய்வீங்க. ஸோ வயர் ஃப்ரேம்னா என்னது? ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு யூஐ போறதுக்கு முதல் இது எப்படி இருக்கு, ஆக்சுவல் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கப்போன்னு சொல்லி விஷுவலா நீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பாக்ஸஸ், இதுல இந்த பட்டன் வரணும், இதுல இது வரணும்னு சொல்லி போடுவீங்க. சரியா? ரைட். என்ன செய்வீங்கன்னா செஞ்ச ஃப்ரேம்ஸ் செஞ்ச மொபைல இப்போ வெப்சைட்டை வச்சு கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. ப்ரோட்டோடைப்ல இங்க இருந்து இது இங்க போனா ஒர்க் ஆகுதா, இங்க இருந்து இங்க வந்தா இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி உண்மையாவே செக் பண்ணி பார்ப்பீங்க. இங்க டிசைன் வைஸ்ல ப்ரோட்டோடைப். அதை என்ன செய்வீங்க? உங்களோட செட் ஆஃப் யூசர்ஸ் கொடுத்து ஃபீட்பேக் எடுப்பீங்க. ஓகே, கூல். ரைட். ஸோ இவ்வளவுதான் எங்களோட யூசர் சென்டர் டிசைன்ல இருக்கிற ப்ரோசஸ். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசர் சென்டர் டிசைன். முதலாவது விஷயம் சேவ் டைம். அதாவது நீங்க இந்த நான் சொன்ன ஏர்லி இந்த ப்ரோசஸ் இருக்குதானே, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ். மேபி உங்களுக்கு இது இந்த ஒரு வசனம் சொல்லுவாங்க தானே, சிதம்பர சக்கரத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. ஸ்டார்டிங் பேஸ் அப்படித்தான் இருக்கும். சரியா? நீங்க டீப் டவுனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ் எடுத்து வைக்கும் போது இதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். சரியா? அதனால முதலாவது விஷயமே சேவ் டைம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க செஞ்சு முடிக்க போறதுக்கு இந்த எவ்வளவு ப்ரோசஸ் யூஎக்ஸ் ப்ரோசஸ் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இஷ்யூ வராது. யோசிச்சு பாருங்க, இந்த எவ்வளவு ரிசர்ச், இந்த யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தமான ரிசர்ச்சஸ் நீங்க செய்யாம ஹை அண்ட் வேல்யூ டெலிவர் பண்ற டைம்ல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க கடைசி என்னத்தை விடுவீங்க? டைம் லென்த் ஆகும் ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு. ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு டிலே என்ன செய்யும்? இப்ப எங்களுக்கு சப்போஸ் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, எங்கட சைடாலும் சரி, எங்களுக்கு டிலே ஆகிக்கொண்டிருக்கும். அந்த ப்ரோசஸை நாங்க குறைக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம்? இதுல செய்ய வேண்டிய விஷயத்த அவ்வளோத்தையும் ஒரு டைம் எடுத்து செய்யறோம். இதை செஞ்சோம்னா இங்க பிரச்சனை வராது அட் தி எண்ட் ஆஃப் த டைம்ல. சரி, ஓகே. அடுத்து இன்க்ரீஸ்ட் இன் இன்ட்ரெஸ்ட் இன் டிசைன். அதாவது இங்க இப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த ப்ரோசஸ் செய்யறபடியா அந்த இன்ட்ரெஸ்ட் இன் டிசைன் எதை சொல்றாங்கன்னா, அந்த ஃப்ளோ டிசைன்ல அந்த ஃப்ளோ பார்க்கும்போது உங்களுக்கே என்ன சொல்றது, ஓகே நான் இந்த ஃப்ளோ கரெக்டா செஞ்சு கொண்டு போறேன். நீங்க சின்ன சின்ன ப்ரோசஸுக்கும் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட செல்ஃபால நீங்க அவ்வளவு 100% எஃபர்ட் கொடுக்க போல ஒரு டிசைன் கூட மிஸ் ஆகாது. பிக்சல் பெர்ஃபெக்டா இருக்கும். சரியா? அடுத்து மோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது பிசினஸ் சைடா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ப்ரொசஸ் ஒழுங்கா செய்யாம சும்மா ஒரு ப்ராடக்ட்டை தூக்கி ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆக்களுக்கோ அல்லது உங்களோட கிளையண்ட்டுக்கோ அல்ல ஆஃபீஸ்ல ஆக்களுக்கு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னா இந்த ப்ரோசஸ் செய்யாம உங்களோட பாதிர அடுத்த கிளையண்டோ இல்ல அடுத்த ஆள் உங்களோட ப்ரொஜெக்டரை யோசிப்பாரு, ஓகே நான் இங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணினானே, why should I have to come back to the same person who did the mistake? அது எல்லாரும் நாங்க யோசிப்போம். நாங்க சரி ஒரு ஒர்க்கை கொடுத்து அந்த ஆள் அந்த ஒர்க் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாடி நான் என்ன யோசிப்பேன், நான் இன்னொரு ஆள்கிட்ட தான் கொடுப்போம்னு யோசிப்பேன். ஸோ எப்பவுமே இந்த யூஎக்ஸ் கரியர்ல நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ப்ரோசஸ் வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இண்டஸ்ட்ரீஸுக்கு வர்றதுக்கு முதல். சரியா? லாங் லாஸ்டிங் பெனிஃபிட்ஸ் அதான் உங்களோட ஆடியன்ஸ் டார்கெட் மார்க்கெட்டர்ஸ் ஆல்ரெடி உங்களை தான் ஓகே பண்ணுவாங்க. நீங்க என்ன ப்ரொஜெக்ட் செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ட் இப்படி ஹை வேல்யூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது ப்ரொஜெக்ட்டுக்கு என்ன செய்வாங்க? எப்பவுமே இந்த ப்ரோசஸ் நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைம் உண்மையா பெனிஃபிட் ஆகும். கடைசி டைம்ல இஷ்யூஸ் வராது.
இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் டிசைன்ன்றது நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிக்சல் பெர்ஃபெக்ட் டிசைனை பார்த்து உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒரு ஃப்ளோவை கூட ஒரு டிசைன் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க, பிக்சல் பெர்ஃபெக்டா டெலிவர் பண்ணுவீங்க. மோர் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நீங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே இது பிசினஸ் தானே. ஸோ நீங்க என்ன செய்வீங்க, ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்த உங்கள்ட்ட வார கிளையண்ட் வந்து திருப்பி உங்கள்ட்ட வருவார். சரியா? அவர் திருப்பி உங்களுக்கு என்ன செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தோன்றது. லாங் லாஸ்டிங் பெனிஃபிட்ஸ் சேம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு இந்த ப்ரொசஸை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களோட ஸ்டேஜை யாராலுமே மாத்திடாது. மேபி உங்களை மாதிரி இப்ப நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர், இன்னொரு யூஎக்ஸ் டிசைனர் இருக்கார். நான் இந்த ப்ரொசஸை ஃபாலோ பண்றேன், அவர் இந்த ப்ரொசஸ் ஃபாலோ பண்ணல. அப்ப கிளைண்ட் யார்கிட்ட வர பார்ப்பேன், என்னட்டு தான் வர பார்ப்பேன். ஸோ உங்க மார்க்கெட்டர்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே உங்களை ஓகே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை சொல்லுவாங்க யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இதுல என்ன செய்வாங்கன்னா, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதாவது இந்த கேஸ் ஸ்டடியில வந்து முதலாவது நான் சொன்ன அந்த ப்ரொசஸ் இருக்கு தானே, அதாவது வந்து டிஃபைன் ஃபேஸ், டிஸ்கவர் ஃபேஸ், டிஃபைன் ஃபேஸ் எல்லாத்தையுமே அதுல சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, பாசிபிள் சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொஜெக்ட் டியூரேஷன் சொல்லி அவங்க அவ்வளவு எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க, டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க, இதுல டிசைன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்கவர் ஃபேஸ்ல என்னென்ன செஞ்சிருக்காங்க, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்வேஸ்ட ரிசல்ட்ஸ். நான் சொன்ன சர்வேஸ்ட ரிசல்ட்ஸ் தான் இது. இப்போ இது பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ இப்படியான இதுல எல்லாத்தையும் இந்த பாருங்க, எம்பதி மேப், பர்சனாஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு யூசர் ஜேர்னி மேப் நான் சொன்னது. ஸோ இப்போ என்ன செய்வாங்க, இவ்வளத்தையும் செஞ்சுட்டு கார்ட் ஷூட்டிங் இது இவ்வளத்தையும் செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, கடைசியா இது ஏன் செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஸ்க்ரீன்லயும். சரி, நீங்க என்ன செய்யுங்க, ட்ரிபிள் இல்ல பிகான்ஸ்ல போயிட்டு கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன ஏன் இந்த ஸ்கிரீன் என்னத்துக்கு செஞ்சிருக்கான்னு பாருங்க. இம்ப்ளிமெண்டிங் ஃபீட்பேக், அவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் இந்த ஒரு ஆப் எடுத்து இதுல செஞ்சிருக்காங்க, அது ஏன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. அட் டு கார்ட், ப்ரௌஸ் மோட் கொடுத்துருக்காங்க, கோட் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன செய்யறாங்க, ரிமூவ் த ஹேசல் ஃபார் மேக்கிங் அ சாய்ஸ் வித் ஒன் சேஞ்ச், நவ் த யூசர் வில் ஏபிள் டு டேக் டைரக்ட்லி த சர்வீஸ் ஆப்ஷன். அதாவது வந்து நீங்க ஒரு சர்வீஸை கொடுத்து ப்ரௌஸ் மோரோ கோட்டு கார்ட் சொல்லி ரெண்டு இதை கொடுக்கறத விட்டு ஒரு பொப்பப்பா கொடுத்து விடுறாங்க. அவருக்கு குயிக்கா நடக்கும். ஸ்டில் த யூசர் கேன் சி த ஆல்ரெடி அந்த ஸ்கிரீன் கரண்ட் ஸ்கிரீனை காட்டிட்டு ஒரு பொப்பப் மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப நான் சொல்றது ரீசன் வந்து, நீங்க செய்யற ரீவேம்போ ரீடிசைனோ வட்டவ ஒரு கேஸ் ஸ்டடி செய்யறீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி ஒரு ப்ரொசஸ்ல பாருங்க. சரியா? நீங்க போய் கிட்டத்தட்ட பிஹான்ஸ்ல போயிட்டு யூஐ யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி நடிச்சீங்கன்னா கணக்கு வரும். இதுல பாருங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. இது இவ்வளவு வந்து உங்களோட சிவிக்கு வேல்யூவா இருக்கு. சரியா? I personally prefer XD is going down. சரியா? நாங்க வந்து XD தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. சரியா? இப்போ XDs வந்து கணக்க இஷ்யூஸ் வந்துருக்கு. ஏன்னா XD வந்து Adobe வந்து ஃபிக்மா அக்யூர் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் லூஸ் ஆகி இப்போ ஃபிக்மா திருப்பி ஓனா வந்துட்டு இப்போ தனியா XD இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும், XD திருப்பி கரண்ட் கண்டிஷன்ஸுக்கு வருமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஐ பர்சனலி ப்ரிஃபர் பிரெயின் ஸ்டார்மிங், UI டிசைன்ஸ், whatever அந்த பேசிக் இதுல வந்து நீங்க ஃபிக்மாலேயே செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே டிசைன். இதுல பாத்தீங்கன்னா இதுலயே நாங்க எல்லா பிரெயின் ஸ்டார்மிங் செய்யலாம். அதாவது யூசர் ப்ரொசஸ்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இதையும் வந்து செய்யலாம். அதாவது பிசினஸ் இன் கேன்வாஸ், பர்சனாஸ், யூசர் ஜேர்னி மேப், அதே மாதிரி உங்களோட யூஎக்ஸுக்கான அவ்வளோ ரிசர்ச் மெத்தடாலஜியும் இதுல செய்யலாம். அதுக்கு டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, டெம்ப்ளேட்ஸ்ல வந்து ஸ்பிரிண்ட் பிளானிங் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கு அவங்க பேசிக்கா என்ன செய்வாங்க, எல்லாம் ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அது என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஈஸியா இதுல போடணும்ன்றதுக்காக தான் இதுல எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவாங்க. இதுல காப்பி பண்ண ஒரே கிளிக்ல இப்படித்தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஹோம் அண்ட் அபவ் இது சாம்பிளா உடனே போட்டுருவாங்க. சரியா? ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது ஃபிக்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட யூஐ யூஎக்ஸுக்கு வந்து உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு 60% 70% வந்து இந்த டூல் வந்து உண்மையாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பிரைட் ஸ்டார்மிங் வந்து ஃபிக் ஜாமர் யூஐ டிசைன்ஸ் செய்யறதுக்கு, ப்ரோட்டோடைப் செய்யறதுக்கு ஃபிக்மா டிசைன்ஸ் ஃபைல உங்களுக்கு ஃபீசிபிளா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க வயர் ஃப்ரேம்ஸ் செய்ய போறீங்கன்னா மிரோன்னு சொல்லி இருக்கு. சரியா? miro.com சொல்லி அது வந்து வயர் ஃப்ரேம் செய்யறதுக்கு. அடுத்தது ஒக்டோ வயர் ஃப்ரேமிங்னு சொல்லி அதெல்லாம் வந்து சைட் நேம் செய்யறதுக்கான ஒரு தனித்தனி டூல்ஸ். ஆனா இங்க எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த டூல்ஸ் இருக்கு, இந்த ஒரு டூல். சரியா? ஐ பர்சனலி ப்ரிஃபர் ஃபிக்மா டு டூ ஆல் தி ஸ்டஃப்ஸ் ஹியர். ஹோப் எல்லாருக்கும் அந்த யூசர் சென்டர்ட் டிசைன் யூஐ யூஎக்ஸ்க்குள்ள என்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். This is not always about the user interface or graphical interface, right? So அதை எல்லாரும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க.
ஐ திங்க் புரிஞ்சிருக்குமான்னு நம்புறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே ஓகே, ஸோ மைரன், ஓவர் டு யூ. தேங்க்யூ சுந்தரம். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு எல்லாருமே வடிவா செஷனை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து Q&A செஷனில் ஸோ நிறைய பேர் உங்களோட டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, சில பேர் வந்துட்டு யூஏண்டா என்ன, யூஎக்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி நல்ல வடிவான ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டு பெற்றிருப்பீங்க. அண்ட் ஸோ இப்படி இருக்கல இதுல நிறைய பேர்ட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நானும் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்ப இதுல கிண பேர் வந்து கேட்டது, இப்ப எனக்கு வந்துட்டு கோடிங் கொஞ்சம் வரையில, நான் வந்துட்டு யூஐஎக்ஸ் பக்கம் வரலாமா, அல்லது ஸோ எனக்கு டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ நான் யூஐஎக்ஸ் சைட் வரலாமா, இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தேன் நீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தரா யூஎக்ஸை வந்துட்டு டாப் டு பாட்டம் வந்துட்டு டெப்தா படிக்கணுமான்னு சொன்னா நாங்க வந்துட்டு யூஎக்ஸ் எசென்சியல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 month ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம். இது வந்துட்டு நாங்க தமிழ்ல தான் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுவும் இந்த வெபினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற உங்களுக்காகவே வந்துட்டு நாங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த வெபினார் முடிஞ்சதுல இருந்து 24 hours நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா டோட்டல் ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு 20% ஆஃப் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் இருக்கு. ஸோ நீங்க பேமெண்ட்டை வந்துட்டு 2000 பே பண்ணி கொள்ளலாம். அண்ட் இந்த கோர்சஸ் ரிலேட்டடான உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு மேலதிக டீட்டெயில்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் வந்துட்டு நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நீங்க அதே வந்துட்டு ட்ரெண்ட் செட்ல ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இந்த கோர்சஸ் எல்லாத்துலயுமே நீங்க வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து எல்லா விஷயங்களுமே லேர்ன் பண்ணி கொள்ளுவீங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில 3+ years வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அப்ப ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களை எப்படி ரெடி பண்ணணும், ஸோ நீங்க என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் வந்துட்டு செய்யணும், நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணணும், ஒரு கேஸ் ஸ்டடி வந்துட்டு எப்படி செய்யணும்ன்றதை வந்துட்டு வடிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இந்த கோர்சஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கல உங்களுக்கு நாங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட இந்த கோர்ஸ்ல வந்துட்டு நீங்க 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு செய்வீங்க. ஸோ அப்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்துட்டு பில் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இன்றைக்கு வந்துட்டு எங்களோட நோயோ பாத் வெபினார் சீரிஸ் இந்த 3வது வெபினாரை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பைத்தன் வெபினார் வந்துட்டு நடக்க இருக்குது. ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய பேர் பைத்தனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் பைத்தன் வெபினார்ல வந்துட்டு மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். குட் நைட்.